இன்றைய தினம் நமது ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர் வழிகாட்டி வகுப்புகளில் 129வது வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் 9ஆம் வகுப்பு தாள் 1 மற்றும் 2க்கு உரிய பகுதிகளில் நாம் காண உள்ளோம். முதல்ல நம்ம பொருளியல், குடிமையியல், அதுக்கப்புறம் புவியியல், கடைசியாக வரலாறு, அந்த அடிப்படையில் நம்ம பார்க்க போறோம். அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி, இது நம்ம ஏற்கனவே பல முறை நம்ம பார்த்துட்டோம். மீண்டும் நாம இதுல இருந்து நம்ம தொடங்க போறோம். இது திருப்புதலாக மட்டும் இல்லாமல் கொஞ்சம் விரைவான பகுதிகளாக இருக்கும். கொஞ்சம் 9ஆம் வகுப்பு புத்தகம் இருந்தா கையில எடுத்து வச்சுக்கோங்க. இதுல நாம தாள் 1 மற்றும் தாள் 2 சிலபஸ்ல உள்ள பகுதியில மட்டும் நம்ம கவனம் செலுத்த போறோம். ஏன்னா பாடம் நிறைய இருக்கு, பட் நமக்கு சிலபஸ்ல எது இருக்கு அப்படிங்கிறது முக்கியம். 8ஆம் வகுப்புல உள்ளதனுடைய தொடர்ச்சி, அடுத்தது அதனுடைய நீட்சி. நீட்சி மீன்ஸ் அதனுடைய தொடர் கூடுதலான தகவல்கள், அப்படி நம்ம கவனத்தில் எடுத்துக்கலாம். அரசாங்க அமைப்புகள், சிறுகுழு ஆட்சி, ஒரு சிறிய குழு நாட்டையோ அமைப்பையோ கட்டுப்படுத்துவதுதான் சிறுகுழு ஆட்சி. இதுல எது கொடுத்திருக்காங்கன்னா, முதல்ல சோவியத் யூனியன், அது இப்ப இல்ல. அடுத்ததாக சீனா, வெனிசுலா, வடகொரியா. நாம குறிப்புகள் மட்டும் எடுத்துக்கிறோம். சீனா, வெனிசுலா, வடகொரியா, ரஷ்யா. மதகுருமார்களின் ஆட்சி வாட்டிகன், அதுல மட்டும்தான் மதகுருமார்களின் ஆட்சி நடக்குது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கடவுளின் பெயராலோ மதகுருமார்கள் நடத்தும் ஆட்சி. அடுத்தது இந்த பக்கம் பாருங்க, ஃபர்ஸ்ட் உயர்குடி ஆட்சி. இதுல மன்னர் ஆட்சி அப்படின்னு சொல்ற மாதிரி, அது இங்கிலாந்து, ஸ்பெயின் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. உயர்குடி ஆட்சி அரிஸ்டோகிராசி. ஆனா இங்கிலாந்துல இப்போ பாராளுமன்றம் இயங்கினாலும் கூட அந்த அரசர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்கா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது முடியாட்சி, பூடான், ஓமன், கத்தார். அரசர் அவருடைய ஆட்சி, மன்னராட்சி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அது பூட்டான், ஓமன், கத்தார் குறிப்பெடுத்துக்கிறோம். தனிநபர் ஆட்சி, முழு அதிகாரம் கொண்ட ஒரு தனிநபர், அரசாங்கமே தனிநபர் ஆட்சி தான். வடகொரியா, சவுதி அரேபியா. வடகொரியா, சவுதி அரேபியா குறிப்பெடுத்துக்கிறோம். ஏற்கனவே சிறுகுழு ஆட்சி நம்ம பார்த்துட்டோம். சோவியத் யூனியன், சீனா, வெனிசுலா, வடகொரியா. ஒரு முறை படிச்சுக்கிறோம், அவ்வளவுதான். மதகுருமார்களின் ஆட்சி வாட்டிகன். மக்களாட்சி, மக்களாட்சி நமக்கு தெரியும். நம்ம நாடு இந்தியா, அமெரிக்க ஐக்கிய நாடு, பிரான்ஸ், இது எல்லாமே மக்கள், தகுதியுடைய மக்கள், இதுதான் முக்கியம். அந்த வாக்களிக்க தகுதியுடைய, அந்த வயது நிரம்பிய, இதர தகுதிகள் உள்ள மக்கள், அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், அவங்க மூலயமாக அமைக்கப்படும் அரசாங்கம், இதுதான் மக்களாட்சி. இந்தியா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், பிரான்ஸ், இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். குடியரசு, மக்களிடமோ அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளிடமோ உயரிய அதிகாரம் இருக்கிற அரசு குடியரசு. இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கோம். இந்த அரசாங்கத்துல ஒரு முடி மன்னரை காட்டிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது நியமிக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் இருப்பார், பிரசிடென்ட். இந்தியா, ஆஸ்திரேலியா ரெண்டையும் கொடுத்திருக்காங்க. முக்கியமான பகுதி உங்களுக்கு தெரியுமா? குறிப்புகள் எடுத்துக்கிறோம். பொது ஆண்டு முன் 500ல ரோம் நாட்டுல குடியரசுங்கிற வார்த்தை வடிவமைக்கப்பட்டது. ரெஸ் பப்ளிகா அப்படிங்கிற லத்தீன் மொழி சொல்ல இருந்து வந்தது. பொது விவகாரம், பப்ளிக் மேட்டர் அப்படிங்கிறது அர்த்தம். பொது ஆண்டு முன் 500 ரோம் நாட்டுல குடியரசுங்கிற வார்த்தை வடிவமைக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு நம்ம பலமுறை இதை பார்த்திருக்கோம். நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்தது. ஜனவரி 26, 1950 குடியரசு நாடாக மலர்ந்தது அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். மக்களாட்சி முறைனா மக்கள் தங்களுக்கு தேவையான ஆட்சியாளர்களை தாங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ள அனுமதிக்கும் ஆட்சி முறை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டுமே ஆட்சி செய்ய முடியும். இந்த முறையில மக்கள் சுதந்திரமாக தாங்கள் விரும்பிய கருத்துக்களை தெரிவிக்க முடியும், ஒரு அமைப்பை ஏற்படுத்த முடியும், போராட்டங்களை நடத்த உரிமை உள்ளவர்கள். குறிப்பெடுத்துக்கிறோம். மக்களாட்சி எனும் சொல் டமாஸ், கிரேட்டியா அப்படிங்கிற 2 கிரேக்க சொற்கள். டமாஸ்னா மக்கள், கிரேசி அப்படின்னா பவர் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு அர்த்தம். கிரேசியா
பவர் ஆஃப் த பீப்புள், மக்களினுடைய அதிகாரம் அப்படின்னு அர்த்தம். மீண்டும் மீண்டும் நம்ம இதை பார்த்துட்டோம். மக்களாட்சி என்பதனுடைய பொருள் ஒரு நாட்டின் மக்களின் உயர்ந்த அதிகாரங்களை பெற்று ஆட்சி அமைக்கும் முறை. இந்த வரையறை முக்கியம். ஒரு உண்மையான மக்களாட்சியை 20 பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது. கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களாலும் செயல்படுத்தப்படுவது. இது மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னது. கிராமம் அப்படிங்கிற தலைப்பு வந்தாலே காந்தி அவர்களை நம்ம நினைவில் கொள்ளணும். சிறப்பு கூறுகள்: மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் இறுதி முடிவை மேற்கொள்ளும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தல்கள். 18 வயது நிரம்பிய அனைவருக்கும் சம மதிப்புடைய வாக்குரிமை. அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல், தனிநபர் சுதந்திரத்தை பாதுகாத்தல். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் கூறிய வரையறை: மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி. அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் மக்களாட்சி கொடுத்த வரையறை இது. கிரேக்க நாடுகள்ல 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மக்களாட்சி முறை தோன்றியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். மக்களாட்சி அரசாங்க அமைப்புல 2 வகை இருக்கு. நாடாளுமன்ற அரசாங்க முறை, இந்தியா, இங்கிலாந்து. அதுல வாக்காளர்கள், சட்டமன்றம், நிர்வாகம். வாக்காளர்கள், அதற்கு கீழே சட்டமன்றம். இந்த சட்டமன்றம் நிர்வாகத்தை பார்க்கும். நிர்வாகம் சுழற்சி முறையில இருக்கும். அதிபர் அரசாங்க முறையில அமெரிக்க ஐக்கிய நாடுகள், பிரான்ஸ். வாக்காளர்கள் அவங்க நேரடியாக நிர்வாகத்தை நியமிக்க கொடுக்க அந்த செனட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். சட்டமன்றம் இருக்கும். ஓகே. இந்தியாவில் வேத காலத்திற்கு முன்பாகவே இந்தியாவில் மக்களாட்சி அமைப்பு இருந்தது. அடுத்தது சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரம் நூல்களில் சுயாட்சி பெற்ற கிராம குழுக்கள் இருந்தது. பிற்கால சோழர்கள் காலத்துல குடவோலை முறை, இது நமக்கு தெரியும். பிற்கால சோழர்களின் காலத்தில் குடவோலை முறை குறிப்பெடுத்துக்கிறோம். மக்களாட்சியின் வளர்ச்சியை பிரதிபலிக்கக்கூடிய மதிப்பீடுகள் எதுன்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், பொறுப்புரிமை, வெளிப்படைத்தன்மை, நம்பிக்கை. இதெல்லாம் நம்ம லிஸ்ட் பண்ண போறதில்ல, தெரிஞ்சு வச்சுக்கோ. மக்களாட்சியின் வகைகள் 2 வகைப்படும்: நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சி. நேரடி மக்களாட்சி முறை இது பொது விவகாரங்கள்ல மக்களே நேரடியாக முடிவெடுக்கக்கூடிய அரசு முறை. இது பண்டைய கிரேக்க நகர அரசுகள், அதுல நேரடியா மக்கள் அந்த பொது விவகாரங்கள்ல விவாதங்கள்ல அவங்க ஈடுபடலாம். இன்றைய சுவிட்சர்லாந்து. அடுத்தது மறைமுக மக்களாட்சி, பிரதிநிதித்துவம். அதாவது மக்களின் சார்பாக அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அந்த விருப்பத்தை வெளிப்படுத்துவது. பொது விவகாரங்கள்ல மக்களுடைய விருப்பத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் மூலமாக வெளிப்படுத்துவது. இது மறைமுக மக்களாட்சி. இந்தியா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இங்கிலாந்து, இது எல்லாமே மறைமுக மக்களாட்சி. மக்களாட்சியின் நிறை குறைகள். நிறைகள்: பொறுப்பும் பதிலளிக்கும் கடமையும் கொண்ட அரசாங்கம் இருக்கும். சமத்துவமும் சகோதரத்துவமும் இருக்கும். மக்களிடையே பொறுப்புணர்ச்சி இருக்கும். சுய ஆட்சி, சுய ஆட்சி நடக்கும். அனைவருக்கும் வளர்ச்சியும் வளமும் அதை நோக்கமாக வச்சு செயல்படும். மக்கள் இறையாண்மை, மக்கள்கிட்ட அந்த நாடு அப்படிங்கிற ஒரு விஷயம், இறையாண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் விரவி இருக்கும். சகோதர மனப்பான்மை, கூட்டுறவு. அடுத்தது குறைகள்: மறைமுக அல்லது பிரதிநிதித்துவ முறை கொண்ட மக்களாட்சி. மறைமுக அல்லது பிரதிநிதித்துவ முறை கொண்ட மக்களாட்சி. நேரடியாக மக்கள் ஈடுபட முடியாது, அந்த பிரதிநிதிகள் மாறலாம், அவ்வளவுதான். அடுத்தது வாக்காளர்களிடையே போதிய ஆர்வமின்மை அல்லது குறைந்த வாக்குப்பதிவு. சில சமயங்கள்ல நிலையற்ற அரசாங்கத்திற்கு வழிவகுக்குது. முடிவெடுப்பதுல காலதாமதம். காலதாமதம். இந்தியாவில் மக்களாட்சிங்கிறது நாடாளுமன்ற மக்களாட்சி.
நாடாளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை உள்ளடக்கியது. இதுல வந்து நாட்டுக்கு தேவையான சட்டங்கள் உருவாக்குகிறது இந்த நாடாளுமன்றம். இதுல கொள்கை முடிவெடுப்பதில் மக்கள் பங்கு பெறுவதும் ஒப்புதல் அளிப்பதும் இந்தியாவில் உள்ள நாடாளுமன்ற மக்களாட்சி அரசாங்கத்தின் 2 முக்கிய கூறுகள். உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. 5 கொள்கையின் அடிப்படையில் இயங்குகிறது. 5 கொள்கைகள், இது முக்கியம்: இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம். 18 வயது நிரம்பிய ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய உரிமை இருக்கு. சாதி, சமயம், மொழி, இனம், பாலினம், கல்வி தகுதி எந்த பாரபட்சமும் இன்றி சம வாக்குரிமை. முக்கியமான பகுதி உங்களுக்கு தெரியுமா? 1912-13 புதுடெல்லியில நாடாளுமன்ற கட்டடத்தை வந்து எட்வின் லுட்டியன்ஸ், ஹெர்பர்ட் பேக்கர் அப்படிங்கிற பிரிட்டிஷ் கட்டிட கலைஞர்கள் வடிவமைக்கிறார்கள். இது 1921 தொடங்கி 1927 முடிச்சிருக்காங்க. இந்திய அரசு வந்து பகுதி கூட்டாட்சி அமைப்பு முறை. இங்க நடுவண் அரசு நாடாளுமன்றம், மாநில அரசு சட்டமன்றம். நடுவண் அரசு நாடாளுமன்றம், மாநில அரசு சட்டமன்றம். இந்தியாவில் பொது தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துது. தேசிய அளவில் இந்திய நாடாளுமன்றத்தில் கீழவையில் மக்களவையில் பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவு பெற்ற பிரதமரை இந்தியாவின் தலைவர், இந்தியாவினுடைய தலைவர் யாருன்னா குடியரசுத் தலைவர், அவர் தான் பிரதமரை நியமிக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே நம்ம குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்கள் பார்த்திருக்கோம். அவர்தான் நாட்டினுடைய பெயரளவு தலைவர் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அவரின் பெயரில் தான் ஆட்சி நடக்குது. நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொது தேர்தல்கள் மூலமாக மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இதெல்லாம் நமக்கு தெரியும். இரண்டு அவைகள் பத்தி கொடுத்திருக்காங்க: ராஜ்யசபா, மேலவை, மாநிலங்களவை. இது மூணுமே ஒண்ணுதான். ராஜ்யசபா, மேலவை, மாநிலங்களவை. மாநிலங்கள்ல உள்ள எம்எல்ஏக்களின் பிரதிநிதித்துவத்துக்கு ஏற்ப அவங்களுக்கு அந்த ராஜ்யசபா எம்பி, பாராளுமன்ற உறுப்பினர் பகுதி கொடுப்பாங்க. அதை நம்ம பார்த்துருக்கோம். இது 6 ஆண்டு, 3இல் ஒரு பகுதி உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை விடுவிக்கப்படுவார்கள். அதே போல நாடாளுமன்றத்தின் மேலவையான மக்களவையில மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள்ல உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க மூலமாக தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாக்களித்து தேர்ந்தெடுக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்து மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்தது கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை. இதுல சிறப்பாக சேவை புரியக்கூடிய 12 பேரை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். நம்ம இசைஞானி கூட இருந்திருக்கார், ஏற்கனவே சச்சின் இருந்திருக்கார். மக்களாட்சி இந்தியாவின் முதல் தேர்தல். சுதந்திரம் அடைந்த பிறகு மக்களவையினுடைய முதல் பொது தேர்தல் 1951 அக்டோபர் 25 முதல் 1952 பிப்ரவரி 21 வரை பல கட்டங்களாக நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். மொத்தம் அன்னைக்கு இருந்த 489 இடங்கள்ல 364 இடங்கள்ல வெற்றி பெற்று இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தது. சுதந்திர இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. கமல் சார் வந்து அந்த 12 பேர்ல வர மாட்டாரு. அது எம்எல்ஏ மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுதான். பொது தேர்தல்கள் 1920 இம்பீரியல் கவுன்சில் எனும் மத்திய சட்டசபைக்கும் மாகாண சட்டசபைக்கும் தேவையான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க 1920 பிரிட்டிஷ் இந்தியாவிலேயே முதல் பொது தேர்தல் நடந்தது. இதுதான் முதல் பொது தேர்தல். இம்பீரியல் கவுன்சில், மத்திய சட்டசபை, மாகாண சட்டசபை, நம்ம பிரசிடென்சி அப்படின்னு சொல்லுவோம். அது இது வந்து 1921 நடந்த சென்னை மாகாண பொது தேர்தல், மெட்ராஸ் பிரசிடென்சி. அதுல வந்து பெண்களுக்கான வாக்குரிமை வழங்கப்பட்டது.
மக்களாட்சி எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள், மக்களாட்சி எதிர்கொள்ளக்கூடிய முக்கிய சவால்கள் கொடுத்துருக்கோம். கல்வி அறிவின்மை, வறுமை, பாலின பாகுபாடு, பிராந்தியவாதம், சாதி வகுப்பு சமயவாதங்கள், ஊழல், அரசியல் குற்றமயமாதல், அரசியல் வன்முறை. மக்களாட்சி முறை வெற்றிகரமாக செயல்படுவதற்கான நிபந்தனைகள். ஏழைகள் மற்றும் எழுத்தறிவு அற்றவர்களுக்கும் மக்களாட்சியின் பலன்களை கிடைக்க செய்ய அதிகாரம் கொடுத்தல், தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தமது அதிகாரத்தையும் பொது சொத்துக்களையும் தவறாக பயன்படுத்தாமல் இருத்தல், மக்களாட்சி முறையை பிடித்திருக்கக்கூடிய சமூக தீமைகள், சமூக கொடுமையை ஒழித்தல். இதெல்லாம் நமக்கு வினாவில் எதிர்பார்க்க தேவையில்லை. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். திறமைமிக்க ஊடகங்கள் ரொம்ப சரியான நடுநிலையான பாரபட்சமற்ற ஊடகமாக இருக்கணும். அடுத்தது பொதுமக்களின் கருத்து வருவாக இருத்தல், சகிப்புத்தன்மையும் மத நல்லிணக்கமும் நிலவ வேண்டும். இதெல்லாம் இருந்தால் தான் மக்களாட்சி முறை வெற்றி பெறும். அடிப்படை உரிமைகள் பற்றிய அறிவும் விழிப்புணர்வும் மக்களிடையே இருக்கணும். மக்கள் பிரதிநிதிகளுடைய செயல்பாடுகளை கண்காணிக்கணும். வலுவான பொறுப்பு மிக்க எதிர்கட்சி இருக்க வேண்டும். இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். முக்கியமான கருத்துக்கள் கொடுத்திருக்காங்க. அரசாங்கம் என்பது ஒரு சமூகத்தை நிர்வகிக்கக்கூடிய அமைப்பு. ஒரு அரசன், அரசியல் நடத்தப்படும் ஆட்சி முடியாட்சி. மக்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சம அளவில் பங்கேற்க வகை செய்யும் சமூக அமைப்புகள் அல்லது அரசுகளை மக்களாட்சியின் வகைகள் என சொல்லலாம். பொது விவகாரங்கள்ல மக்கள் நேரடியாக தங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அரசு அமைப்பு தான் நேரடி மக்களாட்சி. நம்ம பார்த்தோம் சுவிட்சர்லாந்து, பண்டைய கிரேக்கம். இந்தியாவில் 18 வயது நிரம்பிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை உண்டு. இவ்வளவு விஷயங்கள் தான் இந்த பாடத்துல இருக்கு. தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள். இந்த பாடத்துல நம்ம அது சம்பந்தமான முக்கிய கருத்துக்களை மட்டும் பார்த்துடலாம். அதுக்குள்ள ரொம்ப டீப்பா போக தேவையில்லை. ஓகே, பிரபு சார் ஆக்சுவலா வந்துட்டாங்க. நம்ம இந்த முதல் பாடம் நான் நடத்தினதோட நம்ம இந்த குடிமையல்ல கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கலாம். சார் பொருளியல் அல்லது குடிமையல்ல 2 கலவையான விஷயங்கள்ல வருவாங்க. நம்முடைய ஆசிரியர் தகுதி தேர்வு வகுப்புகளில் கடந்த நவம்பர் 2025 அதுல சமூக அறிவியல் பாடத்துல முழுமையாக வழிகாட்டியது நம்முடைய பிரபு சார் தான். குறைந்தபட்ச வகுப்புகள் தான் நம்ம கையில இருந்தது. அதிலேயே முழுமையாக குடிமையியல், பொருளியல் உள்ளிட்ட பகுதிகளில் முழுமையான வழிகாட்டலை கொடுத்து வரலாறு, புவியியல்ல எந்தெந்த பகுதிகள் முக்கியம் அப்படிங்கிறத சொல்லி ஒரு தெளிவான வழிகாட்டலை கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில தான் இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த முறை சார் கொஞ்சம் ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில பொறுப்பு தலைமை ஆசிரியராக இருந்த காரணத்தினால கூடுதல் பணிச்சுமைகள் அவங்களுக்கு. ஸோ நம்ம வச்சிருந்த டயத்துக்குள்ள அவங்களால வர முடியல. அடுத்தது கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ. அதனாலதான் சார் நான் இடையில கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். நம்முடைய முதல் வகுப்பை தொடங்கினது அவங்க தான். இந்த 2026 பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு வழிகாட்டி வகுப்புகள்ல முதல் வகுப்பு, 2ஆம் வகுப்பை எடுத்தது நம்மளுடைய பிரபு சார் தான். இவங்க ஏற்கனவே ஆசிரியர் பயிற்றுனராக இருந்து அதன் பிறகு முதுகலை பட்டதாரி ஆசிரியராக பதவி உயர்வு பெற்றவங்க. நாகை மாவட்ட தேசிய ஆசிரியர் சங்கம் தொடங்கப்பட்ட போது அதனுடைய அமைப்பாளர்கள், மாவட்ட அமைப்பாளர்கள்ல ஒருவராக இருந்து என்னையெல்லாம் பொறுப்புக்கு கொண்டு வந்தது, தேர்ந்தெடுத்தது சார் தான். அந்த வகையில என்றென்றும் மாவட்ட தேசிய ஆசிரியர் சங்கம் சாருக்கு நன்றி கடமை பெற்றிருக்கிறது. இந்த வகுப்புகள் மூலம் மாநில தேசிய ஆசிரியர் சங்க அமைப்பும் சாருக்கு நன்றி கடன் பெற்றிருக்கிறது. சார் நீங்க ஹேண்டில் பண்ணிக்கலாம் சார்.
அனைவருக்கும் வணக்கம். இப்ப நான் வந்து நெட்வொர்க் வந்து நான் வெளியில இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் ஆடியோ மட்டும் பிரச்சனையா இருக்கு. கொஞ்சம் சிக்னல் மட்டும் பார்த்துக்குங்க. வைஃபைல இருக்கீங்களா, மொபைல்ல இருந்து வரீங்களா? சரி, வைஃபைல இருக்கீங்களா, மொபைல்? என்ன இந்த நம்பர் தானே? மொபைல் 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 இந்த நம்பர் தானே? என்ன நெட்வொர்க்? என்ன நெட்வொர்க் சார்? இது ஜியோ நெட்வொர்க். ஜியோ. சரி, நான் ஜியோ ஜியோ சார், ஜியோ. சரி, ஓகே, நான் டாப் அப் ஒன்று போட்டு விட்டுறேன். நீங்க வகுப்பை பார்த்துக்கிட்டு இருங்க. ஓகே சார். ஓகே 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 சார், அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் பேசுறது உங்க எல்லாருக்கும் கேட்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம ஒரு மணி நேரத்திற்கு மேலாக என்ன விவாதிக்க போறோம் அப்படின்னா, நான் எந்த ஸ்கிரீனும் ஷேர் பண்ண போறதில்லை. பொதுவா நம்ம எந்த ஏரியாவுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் வினாக்கள் கேட்கப்படுகிறது, தற்போது ஒவ்வொரு மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவனமும் ஒவ்வொரு பாடத்திட்டத்திற்கான வினாக்கள் தயாரிப்பு மற்றும் அதற்கான பணிகளில் இருக்காங்க. வருகின்ற சனிக்கிழமை பேப்பர் 1, ஞாயிற்றுக்கிழமை பேப்பர் 2 நடைபெற இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அதற்கான கஸ்டோடியன், ரூட் ஆஃபீஸர் மற்றும் அனைத்து பணிகளும் நிறைவடைந்து விட்டது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய 3 நாளில் எப்படி ரிவிஷன் பண்ணனா, எந்த வழியில் ரிவிஷன் பண்ணனா நம்ம இலக்கான 75 வினாக்களை கம்ப்ளீட் செய்யும் அல்லது 90 வினாக்களை கம்ப்ளீட் செய்யும். இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வரக்கூடிய டெட்டு தேர்வானது 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய சமூக அறிவியல் பாடத்திலிருந்து கட்டாயம் 45 48 வினாக்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. 6 to 8 வரை இருக்கக்கூடிய சமூக அறிவியல் பாடப்பிரிவில் 45 வினாவில் ஆரம்பிச்சு 48 வினாக்கள் வரையும் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த 48 வினாக்கள்லையும் 30 வினாக்கள் எங்கிருந்து கேட்கப்படும்? இப்ப நான் சொல்றதை நீங்க நோட் பண்ணிக்கங்க. எக்ஸாம் எழுதி நீங்களே கொஸ்டின் பேப்பர் வச்சு பாருங்க. நான் சொன்னது சரியா இல்லையான்னு உங்களுக்கு ஃபியூச்சர்ல தெரியும். என்ன, ஞாயிற்றுக்கிழமை பரிசு முடிச்சுட்டீங்க, ஈவினிங் உட்காந்து அதை அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 48 வினாக்கள்ல அதிகபட்சம் 30 வினாக்கள் 8ஆம் வகுப்பு புத்தகத்தை தழுவிதான் அமைய போகிறது. 8ஆம் வகுப்பு புத்தகத்திலிருந்து 30 வினாக்கள் இடம்பெற இருக்கிறது. எப்படி சார், சால்டா சொல்றீங்களா சார் அப்படின்னா, நீங்க முந்தைய டெட்டு பேப்பர் 2 சோசியல் சயின்ஸ் எல்லா கொஸ்டின் பேப்பரையும் எடுத்து பாருங்க. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல 6 முதல் 8 வரையிலான சமூக அறிவியல் புத்தகங்களிலிருந்து 45 48 வினாக்கள் வரையும் அதிகபட்சமாக கேட்கப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டு நடைபெற்ற 2025 டெட் பேப்பர் 2 சோசியல் சயின்ஸ்ல 48 கொஸ்டின்ஸ் 6 to 8 டெக்ஸ்ட் புக்ல கேட்டாங்க. அதுல 30 வினாக்கள் 8ஆம் வகுப்பு புத்தகத்திலேயே கேட்கப்பட்டது. அப்ப 8ஆம் வகுப்பு புத்தகம் தான் ஒரு 30 கொஸ்டினை நம்ம சரியா அடிக்கிறதுக்கான ஒரு பேஸ். இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம 9-10 புக்கை ஜஸ்ட் அப்படியே வாய்ச்சி விட்டா போதும். இப்ப நம்ம ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 6 முதல் 8 வரை வகுப்பிலான சமூக அறிவியல் புத்தகத்தை மட்டும்தான் நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும். 9 மற்றும் 10, அதாவது 8ஆம் வகுப்பு வரையிலான பாடத்திட்டம் தான் நமக்கு டெட்டுக்கு சிலபஸ். இந்த சிலபஸோடு தொடர்புடைய தகவல்களை தான் 9 to 12ஆம் வகுப்பு வரை எங்கெல்லாம் இருக்கோ அதுல இருந்து கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. அதுல அதிகமான வினாக்கள் இடம்பெறாது. அதில் இடம்பெற போவது 12 to 15 வினாக்கள் மட்டுமே. அதனால இந்த தகுதி தேர்வு அடையணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 6th to 8th வரையிலான சோசியல் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக் தான். இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். 2வது, இந்த 60 வினாக்களும் எவ்வாறு இடம்பெறும்? 60 வினாக்களும் எந்தெந்த ஏரியாவில இருந்து கேட்பாங்க? இந்த 60 வினாக்கள்ல கிட்டத்தட்ட 25 to 28 வினாக்கள் வரலாறு பகுதியாக இருக்கும். 25 ஆரம்பிச்சு 28 வரையும்
வரலாறு வினாக்களாக அது இருக்கலாம். அடுத்ததா எதுக்கு வெயிட்டேஜ் கொடுப்பாங்க அப்படின்னா, ஜியாகிரபி புவியியல் பாடத்திட்டத்திற்கு அதுக்கு அடுத்த வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்த வெயிட்டேஜ் சிவிக்ஸ், கடைசியா தான் எக்கனாமிக்ஸ். 60 வினாவுல 2 to 4 வினாக்கள் மட்டுமே பொருளியலில் இடம்பெறும். அதிகபட்சமா 5 கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அல்லது 4 கொஸ்டின்ஸ் கேட்கலாம்னு வச்சுக்கல. அவ்வளவுதான் எக்கனாமிக்ஸ் பார்ட்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்தது ஜியாகிரபி அப்படிங்கிற புவியியல் பாடத்திட்டத்துல தான் மேக்சிமம் 15 to 20 வினாக்கள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 15 to 20. மிச்சம் இருக்கிறது எல்லாமே குடிமியல் சொல்லக்கூடிய சிவிக்ஸ் பகுதியில் இருந்தா வினாக்கள் அமையும். இப்ப நம்ம 50% ஆஃப் கொஸ்டின்ஸ் 60ல 30 வினாக்கள், அதாவது 25 to 28 வரையிலான வினாக்கள் வரலாறு பாடப்பகுதியில் இருந்தான் கேட்கப்படும். இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. வரலாறு பாடப்பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு இந்த வரலாறு பாடப்பகுதியிலிருந்து தான் அந்த 25 to 28 வினாக்கள் கேட்கப்படும். கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நேரடியா இல்லாம கொஞ்சம் நீங்க சிந்திச்சு எழுதுறாப்புல இருக்கும். அவ்வளவுதான். வேற எங்கேயுமே கொஸ்டின்ஸ் போறது இல்லை. 9, 10, 11, 12 வகுப்புல இருந்து ஜஸ்ட் 12 கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது. ஓகேங்களா? அதுலயும் 8ஆம் வகுப்பு வரலாறு 6, 7 வரலாறை விட 8ஆம் வகுப்பு வரலாறுல கட்டாயம் 12 to 15 வினாக்கள் கேட்கப்படலாம். 8ஆம் வகுப்பு வரலாறுலயே 12 to 15 வினாக்கள் கேட்கப்படலாம். இந்த 8ஆம் வகுப்பு வரலாறு புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா இருக்கிறது 8 பாடம். 8 பாடத்தை சரியா படிச்சா 12 அல்லது 14 கொஸ்டின்ஸ் நம்ம சால்டா கிளியர் பண்ணலாம். 8 பாடம் ஒரு 90 பக்கம், 100 பக்கம். இந்த 100 பக்கம் நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க படிக்கிறப்ப இந்த 3 நாள் நமக்கு இருக்கு. இந்த 3 நாள்ல இப்படி பிளான் பண்ணணும். இப்படி பிளான் பண்ணி ஒரு டெப்த் ரீடிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வேற எங்கேயும் போகாது. இது தான் இருக்கும். நமக்கு 8ஆம் வகுப்பு வரலாறு புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் சார் நடத்தி முடிச்சிருப்பாங்க உங்களுக்கு. இருந்தாலும் ஒரே ஒரு ஓவர்வியூ மட்டும். முதல் பாடம் ஐரோப்பியர்களின் வருகைன்னு இருக்கு. இந்த முதல் பாடம் ஐரோப்பியர்கள் வருகை அப்படிங்கிறதுல இந்தியாவிற்கு வந்த போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், டேனியர்கள், ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் குறித்த தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இதுலயும் நம்ம கூர்ந்து நோக்கணும் அப்படின்னா தமிழகம் சார்ந்த தகவல்கள் அதில் இடம்பெற்றிருக்கிறது அதிகமாக. குறிப்பாக அனந்தரங்கம் பிள்ளை என்பவருடைய வரலாறு இருக்கிறது. இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினாவாக இருக்கிறது. அனந்தரங்கம் பிள்ளை அப்படிங்கிறவரை பத்தி அவர் வச்சுக்கிட்டே ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுறாங்க. யார் அவரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு துபாசி. துபாசி என்றால் மொழிபெயர்ப்பாளர். 1736 ஆரம்பிச்சு 1760 வரையும் பிரெஞ்சு கவர்மெண்ட்ல துபாசியா வேலை பார்த்தவர். இவர் தினசரி தான் எழுதின நாட்குறிப்பை வச்சுதான் நம்ம பிரெஞ்சு அரசாங்கத்தை பற்றியும் அந்த காலத்துல பிரெஞ்சு அரசாங்கத்தினுடைய தகவல்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஆவண காப்பகம் குறித்த தகவல் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆவண காப்பகங்கள் உங்களுக்கு தெரியும். தேசிய ஆவண காப்பகம் புதுடெல்லியில இருக்கு. இதோட முதன்மையான வேலை அப்படின்னா இந்தியாவுடைய முக்கியமான ஆவணங்களை பாதுகாக்கிறது தான் இதனுடைய முதன்மையான வேலை. இதுல அடிக்கடி கேட்கக்கூடிய இன்னொரு கொஸ்டின், ஆவண காப்பகத்தின் தந்தை அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட் அப்படிங்கிறவர் ஆவண காப்பகத்தின் தந்தை. அடுத்தது தமிழ்நாடு ஆவண காப்பகம் வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு ஆவண காப்பகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க இருக்கு, அதோட பெயர் என்ன அப்படின்னா அதுக்கு பேரு சென்னை பதிப்பாசனம். சென்னை பதிப்பாசனம் என்று அழைக்கக்கூடிய தமிழ்நாடு ஆவண காப்பகம் சென்னையில அமைந்திருக்கிறது. இது சவுத் இந்தியாவிலே, அதாவது சதர்ன் இந்தியாவிலேயே மிகவும் பழமையான மிகப்பெரிய ட்ரெஸரி, அதாவது என்சைக்ளோபீடியான்னு சொல்லலாம் இந்த தமிழ்நாடு ஆவண காப்பகத்துல. இந்த தமிழ்நாடு ஆவண காப்பகத்தை பொறுத்தவரையும் டச்சு, டேனிஷ், பாரசீக, மராத்திய நிர்வாக பதிவுகள் அங்க பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் பிரெஞ்சு மொழி, போர்ச்சுகீசிய மொழி, தமிழ், உருது போன்ற மொழிகள்ல இந்த ஆவணங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து இதுல என்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
சென்னை நாட்குறிப்புகள் என்ற தலைப்புல ஒரு பதிவை வெளியிட்டது யாரு? சென்னை நாட்குறிப்புகள் என்ற தலைப்புல ஒரு பதிவு சார்ந்த ஒரு புத்தகத்தை வெளியிட்டது யாரு அப்படின்னு கேட்கலாம். அது யாருன்னா டேட்வெல் அப்படிங்கிறவர் 1917 ஆண்டு டேட்வெல் அப்படிங்கிறவர் சென்னை நாட்குறிப்புகள் அப்படிங்கிற நாட்குறிப்பு பதிவுகள் என்ற பெயர்ல ஒரு ஆவணத்தை வெளியிட்டார். ஓகேங்களா? அவர்தான் தமிழ்நாடு ஆவண காப்பக வரலாற்றுல ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வச்சோம். இது நமக்கு 8ஆம் வகுப்புல முதல் பாடத்தில் இருக்கக்கூடிய தகவல். என்ன சார், முதல் 2 பக்கத்திலிருந்தே ஒரு வினா அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 8ஆம் வகுப்புல ஐரோப்பியர்களின் வருகை என்ற பாடத்துல முதல் 2 பக்கத்திலிருந்தே ஒரு வினா அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்க கொஸ்டின் பேப்பரை நீங்க எழுதுறப்ப உங்களுக்கு அது சார்ந்த தகவல் புரியும். அடுத்தது, இந்த 8ஆம் வகுப்பு முதல் பாடத்துல கோட்டைகள் குறித்த தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கு. என்னென்ன கோட்டைகள் எங்கு கட்டப்பட்டது, அது யாரு கட்டினது, எந்த ஆண்டுல கட்டப்பட்டது அப்படிங்கிற தகவல். முதல்ல கட்டப்பட்ட கோட்டை அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை தான் முதல்ல கட்டப்பட்டது. 1639 ஆம் ஆண்டு அந்த சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை நிறைவடைந்து 1640 பயன்பாட்டுக்கு வந்துச்சு. அதே போல புனித டேவிட் கோட்டை கடலூர்ல கட்டப்பட்டது. பாண்டிச்சேரியில புனித லூயிஸ் கோட்டை கட்டப்பட்டது. இதெல்லாம் மேல இந்தியாவினுடைய ஆங்கிலேய நிர்வாகத்தினுடைய தலைமை இடமாக 1911ஆம் ஆண்டு வரை நடைமுறையில் இருந்த ஒரு கோட்டை வில்லியம் கோட்டைன்னு சொல்லுவோம். இந்த வில்லியம் கோட்டை அப்படிங்கிறது கல்கத்தாவில் 1690 கட்ட தொடங்கி 1699 கட்டி அது நிறைவடைந்து அதன் பிறகு அது இந்தியாவுல கிழக்கிந்திய கம்பெனியுடைய தலைமையகமாக மாறிடுச்சு வில்லியம் கோட்டை. அடுத்து பாத்தீங்கன்னா புனித டேவிட் கோட்டை 1690 கடலூர்ல கட்டப்பட்டது. யாரால் கட்டப்பட்டதுன்னா ஆங்கிலேயரால் கட்டப்பட்டது. அப்ப இந்த கோட்டைகள் குறித்த தகவல் இருக்கிறதுனால கட்டாயம் அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா நவீன இந்தியாவுடைய முதல் நாணயம் எப்போது யாரால் வெளியிடப்பட்டது அப்படின்னா 1862ஆம் ஆண்டுல 1862ஆம் ஆண்டுல கானிங் பிரபுனுடைய ஆட்சி காலத்துல ராணி விக்டோரியாவிற்கு பிறகு அரியணை ஏறிய மன்னர் 7ஆம் எட்வர்டு அவர் நினைவாக அவர் உருவம் தாங்கிய நாணயத்தை இந்தியாவில் வெளியிட்டாங்க. எப்ப அப்படின்னா 1862ஆம் ஆண்டுல மன்னர் 7ஆம் எட்வர்டனுடைய உருவம் தாங்கிய நாணயம். அடுத்தது, இந்த முதல் பாடத்திலேயே ரிசர்வ் பேங்க் பற்றிய தகவல்களும் இருக்கு. இந்தியன் ரிசர்வ் பேங்க் ஆக்ட் 1934 அடிப்படையில் 1935 இந்திய ரிசர்வ் வங்கியானது தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? இந்த இந்திய ரிசர்வ் வங்கி முதல்ல இந்தியாவில் எத்தனை ரூபாய் நோட்டை அடிக்க ஆரம்பிச்சுன்னா 5 ரூபாய் நோட்டை ஜனவரி 1938 முதல் அடிக்க தொடங்குச்சு அப்படிங்கிற தகவல். அடுத்து பாத்தீங்கன்னா போர்த்துகீசியர்கள் அப்படிங்கிறவங்க இந்தியாவுக்கு வந்த தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த போர்த்துகீசியர்கள் வருகையில முக்கியமா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா மாலுமி ஹென்றி என்று அழைக்கப்படுவோர் யார் அப்படின்னா போர்த்துகீசிய இளவரசர் ஹென்றி. அடுத்து முதல்ல போர்ச்சுகலிலிருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டா பார்த்தலோமியோ டயஸ் அப்படிங்கிறவர். இவர் தென்னாப்பிரிக்காவுடைய தெற்கு முனையை அடைந்தார். அவரை மன்னர் 2ஆம் ஜான் ஆதரித்தார். அடுத்து வாஸ்கோட காமா தான் இந்தியாவிற்கான கடல் வழியை கண்டுபிடிச்சார். அவர் 1498 கள்ளிக்கோட்டை அடைந்தார் அப்படின்னு படிச்சிருக்கோம். அவரை தொடர்ந்து கேப்ரல் அப்படிங்கிறவர் வந்தார். இந்த தகவல்கள் முதல் பாடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல என்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா இந்தியாவில் போர்த்துகீசியர்களுடைய ஆளுமையை நிலைநாட்டிய உண்மையில் நிலைநாட்டிய நபர் யாரு அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீலநீர் கொள்கையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தின போர்த்துகீசிய ஆளுநர் யார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா போர்த்துகீசியர்கள் கோவாவை எப்ப கைப்பற்றினாங்க, ஆம்ஸ் துறைமுகத்தை எப்ப கைப்பற்றினாங்க. அடுத்தது இந்தியாவில் அப்போது இருந்த உடன்கட்டை ஏறக்கூடிய வழக்கத்தை தடுத்து நிறுத்துவதற்காக முயற்சி மேற்கொண்ட போர்ச்சுகீசிய ஆளுநர் யார், இப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம்.
ஏன்னா இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக இருக்கிறது. சரிங்களா? இப்படி கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இந்திய பெண்களையும் இந்திய ஆண்களையும் திருமணம் செய்யுமாறு ஊக்குவித்த போர்த்துகீசிய ஆளுநர் யார்? இப்படி கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இவ்வாறு பார்த்தீங்கன்னா முதல் பாடமே தமிழ் வரலாறு நிறைந்த பாடமாக இருக்கிறது. முதல்ல இந்தியாவுல எந்த இடத்துல அச்சுக்கூடம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம். கோவாவில தான் முதல்ல இந்தியாவுல அச்சுக்கூடம் அமைக்கப்பட்டது 1556. அடுத்து என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, டச்சுக்காரர்கள் யாரு அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம். டச்சுக்காரர்கள் யாரு? நெதர்லாந்து பகுதியைச் சேர்ந்தவர்கள் மற்றும் ஹாலந்து பகுதியைச் சேர்ந்தவர்கள் தான் நம்ம டச்சுக்காரர்கள் சொல்றோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்படி முதல் பாடமே மிக முக்கியமான பாடமாக இருக்கிறது. இதுல வரலாறுல இப்ப அடிக்கடி கேட்கக்கூடிய இன்னொரு கொஸ்டின், பரங்கிப்பேட்டை என்று அழைக்கக்கூடிய பகுதி எது? திருப்பாதிரி புலியூர் என்று அழைக்கக்கூடிய பகுதி எது? இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. இதெல்லாம் நம்ம முதல் பாடத்திலேயே தெளிவா தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து இப்படி கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். பம்பாய் தீவை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி எத்தனை ரூபாய் அல்லது எத்தனை பவுண்டுகள் குத்தகைக்கு பெற்றது அப்படின்னா 10 பவுண்டுகள். அடுத்தது சுதநிதி என்ற இடம், கல்கத்தாவில் இருக்கக்கூடிய சுதநிதி என்ற இடத்துல யாரு வர்த்தக மையத்தை அமைத்தது? எந்த ஆங்கிலேயர் வர்த்தக மையத்தை அமைத்தது? ஜாப்னாக் சார்னாக் அப்படிங்கிறவர். இப்படி முதல் பாடம் என்பது மிக முக்கியமான பாடமாக இருக்குது. டானஸ்பர்க்னு அழைச்சவங்க யாரு? டேனியர்கள். தரங்கம்பாடியில அச்சுக்கூடத்தை நிறுவனது யாரு? ஜிகன் பால்கு. இதெல்லாமே முதல் பாடத்துல இருக்கக்கூடிய தகவல்களாக இருக்கிறது. அப்ப முதல் பாடம் கட்டாயம் வரலாறுல இருக்கக்கூடிய 8ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய 8 பாடத்துல முதல் பாடத்திலிருந்து நாம் 1 அல்லது 2 வினாக்களை எதிர்பார்க்கலாம். 1 அல்லது 2 வினாக்களை நாம் எதிர்பார்க்கலாம். 2வது பாடம் பாருங்க, வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை அப்படிங்கிற பாடம். இப்ப நான் சொல்றது நீங்க ஆடியபிளா கேட்டுக்குங்க. நீங்க பிறகு புத்தகத்தை எடுத்து பாருங்க. நான் சொன்ன ஏரியாவெல்லாம் கொஞ்சம் அதிகமா போக்கஸ் பண்ணுங்க. 2வது பாடத்துல பிளாசி போர், ஈட்டரை துயர் சம்பவம், அடுத்து பாத்தீங்கன்னா தகவல் பக்சார் போர், கர்நாடக போர்கள். இந்த போர்கள்ல இருந்தே கட்டாயம் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். பிளாசி போர், பக்சார் போர், கர்நாடக போர்கள், மைசூர் போர்கள், இந்த 4 போர். அடுத்து ஆங்கிலோ மராத்திய போர். இதுல இருந்து கட்டாயம் ஒரு வினாவை நம்ம பார்க்கலாம். இந்த வார்ல இருந்து ஒரு வினாவை எதிர்பார்க்கலாம். ஏன்னா பிளாசி போர் ஆங்கிலேயர்கள் வங்காளத்துல தங்களுடைய அடித்தளத்தை அமைப்பதற்கு காரணமா இருந்துச்சு. பக்சார் போர் ஒரிசா, பீகார், வங்காளம் போன்ற இடங்கள்ல வரியை வசூல் செய்வதற்கு, திவானி உரிமையை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. அதனால இந்த ஏரியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா எப்போதுமே கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், இதை கூட ப்ரீவியஸ் இருக்காங்க, முதல்ல ஐசிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ண நபர் யாரு இப்படின்னு கேட்டு ஒரு 4 ஆப்ஷன் வச்சிருவாங்க. என்னென்ன வைப்பாங்க? சுரேந்திரநாத் பானர்ஜி, சத்யேந்திரநாத் தாகூர், ரமேஷ் சந்திர தத்து, பிகார்லால் குப்தா அப்படின்னு 4 ஆப்ஷன் வைப்பாங்க. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, சத்யேந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறவர் தான் 1863 முதல்ல ஐசிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ண முதல் இந்தியர். சத்யேந்திரநாத் தாகூர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூரோட மூத்த சகோதரர். அவர் தான் முதல்ல ஐசிஎஸ் எக்ஸாம பாஸ் பண்ண நபர் 1863. அவரை தொடர்ந்து 1869 தான் சுரேந்திரநாத் பானர்ஜி, ரமேஷ் சந்திர தத், பிகாரி லால் குப்தா போன்ற 3 இந்தியர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஐசிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும், ஐசிஎஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது இந்தியன் சிவில் சர்வீஸ். இப்ப ஐஏஎஸ் எக்ஸாம் சொல்றோம், யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய எக்ஸாம். அதுல கிட்டத்தட்ட ஒரு 24 கேடர் இருக்கு குரூப் 1 லெவல்ல. அந்த யூபிஎஸ்சி போலவே ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல குடிமை பணியாளர்களை தேர்வு செய்வதற்காக ஆங்கிலேய அரசாங்கம் வைத்த தேர்வு ஐசிஎஸ் எக்ஸாம். இந்த ஐசிஎஸ் எக்ஸாம் பாத்தீங்கன்னா நம்ம இங்கிலாந்துல போய் எழுதணும், இந்தியாவில் எழுத முடியாது. அது முதல்ல இந்தியாவில் எழுதலாம் அப்படின்னு எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1858க்கு பிறகுதான் அந்த வாய்ப்பு நமக்கு கொடுத்தாங்க. அது வரையும் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கல. கேட்டுங்களா? சாரி, 1900க்கு அப்புறம் தான், அந்த 1900
1913க்கு அப்புறம் தான் அந்த வாய்ப்பு நம்ம கொடுத்தாங்க. அது வரையும் இந்த எக்ஸாம் நம்ம இங்கிலாந்துல போய் தான் எழுதுறாப்புல இருந்துச்சு. இப்படி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். 1876ஆம் ஆண்டு ஐசிஎஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய வயதானது குறைந்தபட்ச வயது 21 என நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. அதை 19ஆக குறைத்த இந்திய கவர்னர் ஜெனரல் யார் அல்லது இந்திய வைஸ்ராய் யார் அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம். அப்படி கேட்டா அதற்கு ஆன்சர் லிட்டன் பிரபு அப்படிங்கிறது ஆன்சர். ரைட்டு. இந்தியாவுல அரசு பணியாளர்கள் குறித்து ஆராய்ச்சியை மேற்கொள்வதற்காக ஒருவர் தலைமையில ஆங்கிலேய அரசாங்கம் அரசு ஆணையத்தை அமைத்தது. ஆங்கிலேய அரசாங்கம் போன்ற எல்லா கமிஷனுக்கும் பேரு ராயல் கமிஷன். ராயல் கமிஷன் ஆரம்பிக்கும். யாருடைய தலைமையில இந்த அரசாங்க பணி குறித்த ஆய்வு மேற்கொள்ள ஆங்கிலேய அரசாங்கம் ஒரு குழுவை நியமித்தது அப்படின்னா இஸ்லிம் அப்படிங்கிற தலைமையில 1912. இப்படி சில முக்கியமான தகவல்கள் 2வது பாடத்துல வழங்க இருக்கு. அதோட மட்டும் இல்லாம ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல இராணுவம் எவ்வாறு இருந்துச்சு, காவல்துறை எவ்வாறு இருந்துச்சு, நீதித்துறையோட அமைப்பு எவ்வாறு இருந்துச்சு அப்படிங்கிற குறித்த தகவல்களும், ஆங்கிலேய அரசாங்கம் கொண்டு வந்த முக்கியமான திட்டங்கள், குறிப்பாக துணைப்படை திட்டம், இந்திய வெல்லஸ்லி 1798 துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தாரு. அதன் வாயிலாக இந்திய அரசர்கள் தங்கள் இராணுவத்தோடு ஆங்கிலேய அரசாங்க இராணுவத்தையும் வச்சுக்கிட்டு தீனி போற நிலைக்கு தள்ளப்பட்டார். அடுத்தது 1848 வாரிசு கொள்கையை கொண்டு வந்தாரு. இதன் அடிப்படையில் இந்திய அரசர்கள் எவரேனுக்கும் ஆண் வாரிசு இல்லை என்றால் அந்த இடத்தை ஆங்கிலேய அரசாங்கம் தங்களுடைய ஆட்சியோடு இணைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு சட்டம் வந்துச்சு. அதன் அடிப்படையில இந்திய அரசாங்கத்துல இந்திய அரசர்கள் யார் யாரெல்லாம் ஆண் வாரிசு இல்லாமல் இறந்து போனாங்க அவங்களுடைய பகுதிகள் அனைத்தும் ஆங்கிலேய அரசாங்கம் இணைத்துக் கொண்டது. இப்படி முக்கியமான தகவல்கள் 2வது பாடத்தில் இருக்கிறது. 3வது பாடம் அப்படிங்கிறது கிராம சமூகம், ரெவென்யூ சிஸ்டம், வருவாய் முறைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வருவாய் முறையில என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, முதல்ல ஆங்கிலேய அரசாங்கம் வங்காளம், பீகார், ஒரிசாவில் வரி வசூலிக்கும் உரிமையை பெற்ற ஆண்டு எது அப்படின்னு கேட்பா. 1865. அடுத்து எந்த ஆண்டு நிரந்தர நில வருவாய் திட்டம் கொண்டு வரப்பட்டது, யாரால் கொண்டு வரப்பட்டது, இப்படி கேள்வி கேட்பான். 1793 காரன்வாலிஸ் பிரபு அவர்கள் தலைமை ஆளுநராக இருந்தபோது 10 நில வருவாய் திட்டமாக 1793 கொண்டு வந்தார். ஓகேங்களா? இப்படி நிலையான நில வருவாய் திட்டத்தை காரன்வாலிஸ் பிரபு, ரயத்துவ முறையிலான நில வருவாய் திட்டத்தை தாமஸ் மன்றோவும், மகள்வாரி முறையிலான நில வருவாய் திட்டத்தை வில்லியம் பெண்டிங் பிரபுவும் கொண்டு வந்தாங்க. கொஸ்டின்ஸ் மேலோட்டமாக தான் இருக்க போகுது. இருந்தாலும் அதற்கும் தங்களுக்கு புரிதல் இருந்தால் மட்டுமே நம்ம அதை பண்ண முடியும். வாரன் ஹேஸ்டிங்ஸ் நில வருவாய் முறையில ஓராண்டு திட்டத்தை நீக்கி எத்தனை ஆண்டு வருவாய் திட்டமாக மாற்றினார் அப்படி கூட கேள்வி கேட்கலாம். 5 ஆண்டிற்கான நில வருவாய் திட்டமாக மாற்றினார் அப்படிங்கிறது ஆன்சர். 1800 ஆட்சி காலகட்டத்துல இந்தியாவுடைய மொத்த நிலப்பரப்புல எத்தனை நிலப்பரப்பு பகுதி ஆங்கிலேய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். 19 விழுக்காடு நிலப்பரப்பானது ஆங்கிலேய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு. எப்படின்னா 19ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்திலேயே வந்துச்சு. இப்படி ரயத்வாரி முறை, மகள்வாரி முறை, நிரந்தர நில வருவாய் திட்டம் போன்ற திட்டங்களை கேட்கலாம். ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு எதிராக இந்திய விவசாயிகள் மேற்கொண்ட புரட்சிகள் குறித்தும் இந்த பாடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல சாண்டல் ரெபிலியன் 1855-56 சாண்டல் ரெபிலியன். அடுத்து பாத்தீங்கன்னா இண்டிகோ ரெபிலியன். நம்ம இங்கிலீஷ்ல இண்டிகோன்னு சொல்றோம். 1859-60 இண்டிகோ ரெபிலியன். அடுத்தது பாப்னா ரெபிலியன், பாப்னா கழகம் 1873-76. இந்த இண்டிகோ ரெபிலியன், சாண்டல் ரெபிலியன், பாப்னா ரெபிலியன், தக்கான ரெபிலியன், இதுல இருந்து பஞ்சாப் இந்த விவசாயிகள் கிளர்ச்சியிலிருந்தே ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா சென்ற ஆண்டுகள்ல
சில வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. என்ன வினா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய விவசாயிகளை அவுரியை பயிர் செய்யக்கூடிய அவுரியை பயிர் செய்யுமாறு ஆங்கிலேய அரசாங்கம் வற்புறுத்தியது. அதனால் இந்திய விவசாயிகள் அடைந்த இன்னல்களை எந்த நாடகத்துல வெளியிட்டாங்க, யார் வெளியிட்டது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கான். அந்த நாடகத்துக்கு பேரு நீல் தர்பான் அப்படிங்கிற நாடகம். நீல் தர்பான் அப்படிங்கிற நாடகத்துலதான் அவுரி விவசாயிகள் படக்கூடிய துன்பங்கள் இந்தியா முழுவதும் தெரிவிக்கப்பட்டது. இந்த கேள்வி சென்ற ஆண்டுகள்ல கேட்கப்பட்ட ஒரு வினா. அதனால நம்ம அதை எதிர்பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த சாண்டல் ரெபிலியன் அப்படிங்கிறதுல இருந்தும் ஒரு வினா முந்தைய ஆண்டுகள்ல கேட்கப்பட்டிருக்கிறது. என்ன கேட்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜ்மஹால் குன்றுகள் எந்த மாநிலத்திற்கு அருகாமையில் இருக்கிறது? பீகார்ல இருக்கு. ராஜ்மஹால் குன்று அப்படிங்கிறது பீகார்ல இருக்கு. அங்கெல்லாம் சாண்டல்கள் கூட்டாக விவசாயம் செஞ்சாங்க. அவங்களுடைய நிலங்களை தான் ஆங்கிலேய ஆட்சியாளர்களும் ஐரோப்பியர்களும் பிடுங்கிட்டு அவங்கள விரட்டி அடிச்சாங்க. அதனாலதான் இந்த சாண்டல்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கழகத்துல இறங்கினாங்க அப்படிங்கிற தகவல். இது சென்ற முறை கேட்கப்பட்ட ஒரு வினா. அடுத்து பாத்தீங்கன்னா, சம்ரான் சத்தியாகிரகாவில இருந்தும் ஒரு வினா சென்ற முறை கேட்கப்பட்டிருக்கிறது. சம்ரான் சத்தியாகிரகா. ஏன் சம்ரான் பகுதியில விவசாயிகள் ஆங்கிலேயரை எதிர்த்து கிளர்ச்சி செஞ்சாங்க? என்ன பயிரை சாகுபடி செய்வதை எதிர்த்து கிளர்ச்சி செய்தாங்க? அதுவும் சம்ரான் கழகம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா அவுரிங்கிற இண்டிகோ செடி தான் அங்கேயும் பிரச்சனையை கிளப்பிச்சு. அடுத்து இப்படி கூட கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வி அப்படின்னா, கேதா சத்தியாகிரகத்தை வழிநடத்திய தலைவர் யார்? கேதா சத்தியாகிரகத்தை வழிநடத்திய தலைவர் யார்? யார் கேதா சத்தியாகிரகத்தை வழிநடத்தினதுன்னா மகாத்மா காந்தி தான் வழிநடத்தினாரு. நமக்கு தெரியும். இருந்தாலும் கூட கொஸ்டின் அப்படின்னு கேட்கலாம். அடுத்து மாஃப்லா ரெபிலியன் 1921. இந்த மாஃப்லாங்கிற பகுதி எங்க இருக்குன்னா கேரளா இருக்கு. ஆரம்ப காலகட்டத்துல ஆங்கில இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சேர்ந்து கேரளாவில் எதிர்த்து வந்தாங்க. இந்து ஜமீன்தார்களும் இஸ்லாமியர்களும். பிறகு இஸ்லாமியர்கள் இந்து ஜமீன்தார்களையும் எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. அதனால ஏற்பட்ட ஒரு கழகம் தான் மாஃப்லா ரெபிலியன். இது எங்க இருக்குன்னா கொஸ்டின்ஸ் பாருங்க. அடுத்தது, பர்தோலி சத்தியாகிரகத்தை வழிநடத்தியர் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் பர்தோலி சத்தியாகிரகத்தை வழிநடத்தினார். ஏன் அப்படின்னு, அரசு அந்த பகுதியில நில உயர்ந்துச்சு. அதை கட்ட முடியாம விவசாயிகள் கஷ்டப்பட்டாங்க. ஆகவே அங்க பர்தோலியில வரிகுடா இயக்கத்தை சர்தார் வல்லபாய் பட்டேல் சொன்னார். ஓகேங்களா? இதுதான் அப்படின்னு நம்ம சொல்றோம். 1929-30 இப்படி மூன்றாம் மக்களின் சொல்லுவோம். மக்களின் புரட்சி அப்படின்னா, இந்த மக்களின் புரட்சி அப்படிங்கிறதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாருங்க. நாயக்கர்கள் ஆட்சியை தொடர்ந்து நாயக்கர்கள் தான் பாளையங்கள் உருவாக்குறது. பிறகு நாயக்கரிடமிருந்தும் ஆங்கிலேயர் வசம் போனுச்சு பகுதி. அப்ப அந்த பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்க்க ஆரம்பிச்சதும் ஆங்கிலேயருக்கு பாளையக்காரர்கள் கிளர்ச்சியில இந்த 4வது பாடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல என்னென்ன கேள்வி கேட்கலாம்? அதிகபட்சமாக பூலித்தேவன் என்ன கேள்வி கேட்கலாம்? பூலித்தேவரை தோற்கடித்தவர் யார்? அல்லது பூலித்தேவருக்கு சொந்தமான கோட்டைகள் என்ன? இப்படிங்கிற கேள்வி கேட்கலாம். அடுத்தது, பூலித்தேவனுடைய ஆட்சி பகுதி என்ன? இது போன்ற கேள்விகள் அங்கிருந்து கேட்கலாம். அடுத்து, வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிற தகவல். வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிறதுல இருந்து நம்ம என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் எந்த மாவட்ட ஆட்சியரோடு சண்டையிட்டார்? அடுத்தது, வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வழக்கை விசாரித்த குழுவில் இடம்பெற்ற உறுப்பினர்கள் யார்? வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட நாள் எங்க? வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிட்டவர் யார்? எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார்?
இப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்போதைய காலகட்டத்தில் சென்னை மாகாணத்தினுடைய ஆளுநராக இருந்தது யார்? இது போன்ற வினாக்களை அங்க கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார் சகோதரர்கள், வேலு நாச்சியார் மருது சகோதரர்கள் அப்படிங்கிற இந்த 2 தலைவர்களையும் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெண்டத்தையும் இன்டர்லிங்க் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் இந்திய பெண்ணரசி அப்படின்னா வேலு நாச்சியார் தான். இவர் தமிழர்களால் வீரமங்கை எனவும் வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ஜான்சிராணி எனவும் அறியப்படுகிறார். ஸோ இந்த அடைமொழி முக்கியமான ஆண்டுகள், முக்கியமான நிகழ்வுகள். இப்ப இங்க பாத்தீங்கன்னா குயிலின்னு ஒரு கேரக்டர் வருவாங்க. குயிலி எந்த படைக்கு தலைமை தாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கலாம். குயிலி ஒரு பெண் படைக்கு தலைமை தாங்கினாங்க, உடையாள் என்ற பெண் படைக்கு. ஸோ குயிலி உடையாள் இருந்து கூட கொஸ்டின்ஸை நமக்கு கேட்கலாம். திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். திருச்சிராப்பள்ளி பிரகடனம் எப்போது வெளியிடப்பட்டது அப்படிங்கிற கேள்வியும் கேட்கலாம். இப்படி பாளையக்காரர் கிளர்ச்சியில் ஆரம்பிச்சு திருச்சிராப்பள்ளி பிரகடனம், வேலூர் கழகம், சிப்பாய் கழகம் உள்ளிட்ட முக்கியமான தகவல்கள் இந்த 4வது பாடத்துல இடம்பெற்றிருக்கு. இந்த 4வது பாடம் அப்படிங்கிறது அதே போல பாத்தீங்கன்னா 8 பாடங்கள் மொத்தம், வரலாறுல மொத்தம் 8 பாடங்கள். 4 பாடத்திலிருந்தே நீங்க ஒரு 7 அல்லது 8 வினாக்களை எதிர்பார்க்கலாம். 8ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய 4 பாடத்திலிருந்து 7 அல்லது 8 வினாக்களை நம்ம பார்க்கலாம். அடுத்தது 5, 6, 7, 8 இப்படி மொத்தம் வரலாறுல 8 பாடங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல 7வது பாடம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள். 8வது பாடம் பொதுவாக பெண்கள் குறித்த தகவல்கள், காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை. 8 பாடம் 98 பக்கம். இந்த 8 பாடம் 98 பக்கத்திலிருந்து நம்ம கட்டாயம் 10 வினாக்களை பார்க்கலாம். 10 வினாக்களை இந்த 8 பாடத்தில் நம்ம பார்க்கலாம். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியது என்ன? 8 பாடத்தை ஒரு மணி நேரம் உட்கார்ந்து அழகா என்ன சொல்லப்பட்டிருக்கு புரிந்து கொண்டு படித்தோமானால் இந்த 8 பாடத்திலிருந்து நம்ம 10 வினாக்களை பார்க்கலாம். அடுத்து பாருங்க, புவியியல்லையும் 8 பாடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்லிட்டேன், 15லிருந்து 20 வினாக்கள் புவியியலில் இடம்பெறலாம். 15லிருந்து 20 வினாக்கள் அப்படிங்கிறப்ப இந்த 8வது புவியியல்ல மட்டுமே 7லிருந்து 8 வினாக்கள் பார்க்கலாம். 7லிருந்து 8 வினாக்களை 8வது புவியியல் பாடத்தை நம்ம பார்க்கலாம். என்னென்ன அப்படின்னா, உங்களுக்கு முதல் பாடம் பாறை மற்றும் மண் என்று வழங்கப்பட்டிருக்கிறது. இதுல என்ன வகையான பாறைகள் இருக்கிறது, அது எவ்வாறு உருவாகுது, அந்த பாறையிலிருந்து மண் எப்படி உருவாகுது, என்னென்ன வகையான மண்ணோட வகைகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது அந்த பாடம் ஜியோகிராஃபில. ஓகேங்களா? பாறைகளை பற்றி படிக்கக்கூடிய அந்த பாட தலைப்புக்கு பெட்ரோலஜி அப்படின்னு பேரு. இது கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. பெட்ராஸ் அப்படின்னு பிடிக்கும், லோகஸ் அப்படிங்கிறது குறிக்கும். பெட்ரோலஜி அப்படிங்கிறது பாறைகள் கூடிய தலைப்பாக இருக்கிறது. நம்ம பொதுவா இங்கிலீஷ்ல பாறைய நிலக்கோளம் அப்படின்னு பார்க்க சொல்லுவோம், லித்திக் அப்படின்னா சொல்லுவோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க சார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் சார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நம்ம வகுப்புல பங்கேற்பவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், சின்ன சின்ன நெட்வொர்க் இஷ்யூஸ் வரும், அது வந்து எல்லா இடத்துலையுமே நடக்குது. நம்ம எஸ்சிஆர்டியோட யூடியூப் சேனலே வந்து இப்போ கிராக் ஆகி நிற்குது. ஸோ இது வந்து நாம ஆன்லைன்ல லைவ்ல பண்ணும்போது சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, விரைவில் சரி பண்ணிடுவோம், சாரும் சரி பண்ணிடுவாங்க. எடுக்கிறது முக்கியமான பகுதி, எந்த அளவுக்கு முக்கியங்கிறத நான் கடைசியில சொல்றேன். கொஞ்சம் சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்தா கூட டக்குன்னு விலகாம முழுமையாக குறிப்புகள் எடுங்க.
அதை குறிப்புகள் எடுங்க. சார் சில கேள்விக்கு ஆன்சர் சொல்லல, பரவாயில்ல, அந்த கேள்வியை குறிச்சுக்கோங்க, பதில கண்டுபிடிங்க. இது எல்லாம் நம்ம ஏற்கனவே நடத்தினது. இது உங்கள்கிட்ட ஏற்கனவே குறிப்புகள் இருக்கலாம், இது கவனமாக குறிப்புகள் எடுங்கள். நன்றி சார், நீங்க பாருங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ ராக்ஸ் பார்த்தீங்கன்னா 3 வகையான ராக்ஸ் இருக்கு. இக்னேசியஸ் ராக்ஸ், செடிமெண்டரி ராக்ஸ், மெட்டாமார்பிக் ராக்ஸ், 3 வகையான ராக்ஸ் இருக்கு. இந்த ராக்ஸ் பத்தி நம்ம 8ஆம் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ராக்ஸ்ல 2000 வகையிலான கனிமங்கள் இருக்கு. 2000 வகையிலான கனிமங்கள் இந்த ராக்ஸ்ல இருக்கு. இதுல முதல்ல சொன்ன இக்னீசியஸ் அப்படிங்கிறது லாட்டின் இக்னியஸ் பொருள்படும். ஓகேங்களா? இந்த ராக்ஸ் பத்தி 8ஆம் வகுப்புல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடத்திலிருந்து நமக்கு ஒரு வினாவை நம்ம கட்டாயம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதுல ராக்ஸ் மட்டும் கொடுக்கல, சாயில்ஸ் பத்தியும் கொடுத்துருக்கு. 8ஆம் வகுப்பு புத்தகத்துல 6 வகையான மண்ணு கொடுத்துருப்பாங்க. இதே நீங்க 10ஆம் வகுப்பு புத்தகத்திலையும் இதே தலைப்பின் கீழே பாடம் இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்புல பாடம் வந்து வேளாண்மைன்னு ஒரு பாடம் இருக்கும், வேளாண்மைன்னு ஒரு புவியியல் பாடம் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா மண்ணின் வகைகள்ல நிறைய டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. 8 வகையான சாயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. 6வது புத்தகத்துல 6 வகையான சாயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. 10வது புத்தகத்துல 8 வகையான சாயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம 8 வகையான சாயில்ஸையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். எப்போ இந்த 8 வகையாக சாயில்ஸ் பிரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1953ஆம் ஆண்டு இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் 1953ஆம் ஆண்டு இந்தியாவில் காணப்படக்கூடிய மண் வகைகளை 8 பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறாங்க. ஆனா நமக்கு 8வது டெக்ஸ்ட் புக்ல 6 வகையான சாயில்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இதுல அதிகமா இருக்கிற சாயில்ஸ் எது, இந்தியா முழுவதும் அதிகமாக இருக்கக்கூடிய சாயில் எது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். எந்த சாயில் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கலாம். எந்த சாயில் எந்த கிராப் எந்த பயிர் விளையும் அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் புத்தகத்துல சாயில்ஸ் பத்தி கொடுத்துருக்கு. எந்த சாயில்ல என்ன கனிமம் இருக்கும், எந்த சாயில்ல எந்த கிராப் விளையும் அப்படிங்கிறது நம்ம படிச்சுக்கணும். அடுத்தது 8ஆம் வகுப்புல கொடுத்துக்கூடிய 2வது பாடம் வானிலை மற்றும் காலநிலை அப்படிங்கிற தலைப்பு. இங்க வானிலை மற்றும் காலநிலை இந்த பாடம் வழங்கப்பட்டிருக்கும். இதே பாடம் 9வது புத்தகத்துல எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வளிமண்டலம் அப்படிங்கிற பாடத்துல கொடுக்கப்பட்டிருக்கும். வளிமண்டலம் அப்படிங்கிற பாடத்துல பாத்தீங்கன்னா இங்க வானிலை மற்றும் காலநிலையில என்ன தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை அப்டேட் பண்ணி 9வது புத்தகத்துல கொடுத்திருப்பாங்க. இப்ப 8வது புத்தகத்தையும் 9வது புத்தகத்தையும் இன்டர்லிங்க் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கலாம் இந்த இடத்துல. ஓகேங்களா? அதாவது வானிலைன்னா என்ன, காலநிலைன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு 2 புத்தகத்தையும் இன்டர்லிங்க் பண்ணி 2 பாடத்தையும் இன்டர்லிங்க் பண்ணி நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கலாம். இதுல கிளைமேட்னா என்ன, வெதர்னா என்ன, டெம்பரேச்சர்னா என்ன, டெம்பரேச்சரை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்ன, உலகத்துல ஏன் சில இடங்கள்ல வெப்பம் அதிகமா இருக்கு, ஏன் சில இடங்கள்ல மித வெப்பமா இருக்கு, ஏன் சில இடங்கள்ல குளிர் மண்டலம் அல்லது உறைபனியா இருக்குது அப்படிங்கிறத காரணகாரியத்தோடு கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப புத்தகத்துல காரணகாரியத்தோடு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம அதை என்ன பண்ணோம், காரணகாரியத்தோடு படிச்சுக்கணும். அடுத்தது மழைப்பொழிவு, காற்றின் அழுத்தம், ஈரப்பதம்ங்கிற தலைப்புகள் இருக்கு. மழைப்பொழிவை அளக்கக்கூடிய கருவியின் பெயர் என்ன, காற்றின் அழுத்தத்தை அளக்கக்கூடிய கருவியின் பெயர் என்ன, ஈரப்பதத்தை அளக்கக்கூடிய கருவியின் பெயர் என்ன, இதெல்லாம் கேட்கப்பட்ட வினாக்கள். அதனால அந்த ஏரியாவை நம்ம பார்த்துக்கணும். புவியியல்ல அடுத்த பாடமாக 3வது பாடம் நீரியல் சுழற்சி அப்படிங்கிற பாடம். காற்று எந்த அளவுக்கு முக்கியமோ
வளிமண்டலம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு நீர் சார்ந்த பாடமும் சார் ரொம்ப நாட் ரொம்ப ஆடிபிள். முக்கியம். நீர் சார்ந்த நாட் ஆடியபிளா? இப்ப கிளியர். ஓகே. நீர் சார்ந்த பாடம் ஒன்று இருக்கு. அதாவது நீர் சுழற்சி அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு. இந்த நீர் சுழற்சிங்கிற பாடத்துல கொஸ்டின்ஸ் எங்கிருந்து வரலாம் அப்படின்னா, கொஸ்டின்ஸ் எங்கிருந்து கேட்கப்படலாம் அப்படின்னா, மழை பொழிவுன்னு ஒரு தலைப்பு இருக்கு. பெர்சிபிடேஷன் அப்படின்னு பேரு தலைப்பு. அந்த பெர்சிபிடேஷன் அப்படிங்கிற தலைப்பு கொஸ்டின்ஸ் கேட்கப்படலாம். ரைட்டுங்களா? ஏன்னா பெரும்பாலும் இந்த பெர்சிபிடேஷன் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்ல இருந்தா ப்ரீவியஸ் இயர்ஸ்ல அந்த தலைப்புல இருந்தா கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம். அடுத்த புவியியல் பாடம் அண்ட் அர்பனைசேஷன், இடம்பெயர்தல் நகரமயமாதல் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு. இந்த இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல் அப்படிங்கிற பாடத்துல புலம்பெயர்வு அப்படின்னா என்ன, புலம்பெயர்வுல இந்தியா எப்படி இருக்கு, சர்வதேச புலம்பெயர்வுல இந்தியா எந்த இடத்துல இருக்கு, சர்வதேச புலம்பெயர்வு அதாவது மைக்ரேஷன்ல இந்தியா எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அர்பனைசேஷனுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிற கொஸ்டின்ஸையும் நம்ம கேட்கலாம். இந்தியாவுல முதல்ல நகர்ப்புற மக்கள் தொகையானது ஊரக மக்கள் தொகையை விட எந்த ஆண்டு அதிகரித்தது அப்படின்னு கேட்கலாம். இது 2007. அடுத்தது இதுல என்ன இருக்கு முக்கியமானது சார் இயர் உள்ளதெல்லாம் கொஞ்சம் ஆன்சர் சொல்லிடுங்க சார், அவங்க நோட் பண்ணிக்கிட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார். அதான் அர்பனைசேஷன்ல நகர்ப்புற மக்கள் தொகையை விட ஊரக மக்கள் தொகை எப்போது அதிகமானுச்சுன்னா 2007 2007ல தான் அப்படி அது அதிகமானுச்சு இந்தியாவோட. ஓகேங்களா? இது இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். பாப்புலேஷன்னா என்ன, மக்கள் தொகை கணக்கெடுப்புனா என்ன, மக்கள் தொகைன்னா என்ன, மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவில் எப்போது முதல் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா இது பகுதி அளவிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அடுத்தது முதல்ல முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவில் எப்போது மேற்கொள்ளப்பட்டதுன்னா 1881 ரிப்பன் பிரபுவினுடைய ஆட்சி காலத்துல அது தொடங்கப்பட்டது. அடுத்த 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்போம். ஆகஸ்ட் மாசம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம்ம எடுக்க போறோம். 2 ஸ்டேட்ஸ் எடுக்க போறோம். இது 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. விடுதலைக்கு பிறகு 8வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. 1872 மேயோ பிரபு அவர்களுடைய ஆட்சி காலத்துல தான் முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டது. அது பார்ஷியலி. ரிப்பன் பிரபு காலத்துல அது முழுமையாக எடுக்கப்பட்டது. அதுதான் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதிலிருந்து 15 மக்கள் தொகை கணக்கெடுப்பை நம்ம முடிச்சிருக்கோம். 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அடுத்த பாடம் ஜியோகிராஃபில டிசார்டர், இடர்கள் அப்படின்னு சொல்லுவோம். டிசார்டர் இதை நீங்க ஒரு தடவை படிச்சாவே தெரியும். இதுல அதிகமா என்ன கேட்கலாம், ஹசார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். ஹசார்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த சொல்லுக்கு பழமையான பிரெஞ்சு சொல்ல இருந்து இது வந்திருக்கு. ஹசார்ட் அப்படிங்கிறது சுற்றுச்சூழல்ல மனிதனாலோ அல்லது இயற்கையாகவோ நடக்கக்கூடிய நிகழ்வை ஹசார்டுன்னு சொல்லலாம். இந்த ஹசார்டுங்கிற வேர்டு பிரெஞ்சு வேர்டு அங்கிருந்து வந்திருக்கு. ஓகேங்களா? இது போல நமக்கு முக்கியமான அந்த கீ வேர்ட்ஸ் அதோட மீனிங்ஸ் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அடுத்து எர்த்குவேக் பத்தி கொஸ்டின்ஸ் கேட்க எதிர்பார்க்கப்படுகிறது. என்ன கேட்குவான் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஸ்டேட்டை கொடுத்துட்டு அந்த ஸ்டேட்டு நில அதிர்வு மண்டலத்துல இந்தியாவில் எந்த மண்டலத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கலாம். இந்தியாவை பொறுத்தவரையும் நில அதிர்வு மண்டலத்துல மொத்தம் பாத்தீங்கன்னா 4 தான். மண்டலம் 1 கிடையாது. மண்டலம் 2, 3, 4, 5 தான் நம்மள்ட்ட இருக்கு. அதுல என்னென்ன ஸ்டேட்ஸ் வருது அப்படின்னு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்டியல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் டிராஃப்ட், என்னென்ன வகையான வறட்சி இருக்குது அப்படின்னு கேட்கலாம். வானிலை வறட்சினா என்ன, நீரில் வறட்சினா என்ன, வேளாண் வறட்சினா என்ன அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். வறட்சி அப்படிங்கிறதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா
லேண்ட்சைட் நிலச்சரிவுகள், அப்புறம் சுனாமி, இது குறித்தும் தகவல் கேட்கலாம். சுனாமிங்கிறப்ப இந்தியாவில் உங்களுக்கு தெரியும், கடைசியா டிசம்பர் 26, 2004 இந்திய பெருங்கடல்ல சுனாமி ஏற்பட்டுச்சு. இந்தோனேசியாவில் சுமத்ரா கடற்கரையை தாக்குனுச்சு. இது ரிக்டர் அளவுள்ள 9.1 அப்படின்னு பதிவானுச்சு. ஓகேங்களா? இதுதான் கடைசியா இந்தியாவில் தாக்கிய மிகப்பெரிய சுனாமியா இருந்துச்சு. ஓகேங்களா? இதே பாடத்துல காற்று மாசு மற்றும் செர்னோபில் அணு உலை பேரழிவு சார்ந்த தகவல்களும் வழங்கப்பட்டிருக்கு. ஏன் இதெல்லாம் நம்ம சொல்றோம் அப்படின்னா, 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு பாடப்புத்தகம் டெட் எக்ஸாமுக்கு. இப்ப புவியியல்ல நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, 8 வினாக்கள் இடம்பெறலாம். அதுவும் 8ஆம் வகுப்பு புவியியல் புத்தகத்திலிருந்தே அந்த வினாக்கள் புவியியல் பாடத்திலிருந்தே கேட்கப்படலாம் அப்படிங்கிறது. சென்ற ஆண்டு கூட ஆப்பிள் அதிகமாக விளையக்கூடிய உலகின் பகுதி எது அப்படின்னு கேள்வி கேட்டான். ஆப்பிள் அதிகமாக விளையக்கூடிய உலகின் பகுதி எது? டாஸ்மேனியா அப்படிங்கிற இந்த பகுதி, அது புவியியல்ல இருக்கக்கூடிய ஒரு சின்னோண்டு வழியில லாஸ்டா இருக்கும். அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், அப்படி பெருசா கண்டுக்க மாட்டோம், வெட்டுப்படுவோம். ஆஸ்திரேலியாவின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய டாஸ்மேனியா அப்படிங்கிற இடத்துல தான் ஆப்பிள் அதிகமாக விளையுதான். நமக்கு தெரியுமா? அப்ப டெப்தா புவியியலை படிச்சோம் அப்படின்னா இதுல இருந்து நம்ம ஒரு 8 வினாக்களை நம்ம சரியா அடிச்சிடலாம். 8ஆம் வகுப்புல புவியியலை தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா குடிமியல்ல சொற்ப பாடங்களே இடம்பெற்று இருக்கிறது. ஆனாலும் அந்த சொற்பமான பாடங்கள்ல இருந்து, அதாவது எண்ணிக்கையில் குறைவான பாடங்கள்ல இருந்து நம்ம குடிமியல்ல 6 வினாக்களை பார்க்கலாம். 8ஆம் வகுப்பு நம்ம 6 வினாக்கள் பார்க்கலாம். நான் சொன்னேன் ஒரு சார் நெட்வொர்க் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நெட்வொர்க் செக் பண்ணிக்கோங்க. நவுந்துகிட்டேதான் சார் இல்ல கொஞ்சம் வில்லேஜ்ல அப்படிதான் இருக்கு. நவுந்துகிட்டு தான் இருக்கேன் அங்கே இங்கேயும். ஓகே 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 சார், இப்போ கிளியரா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. குடிமியல் பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வினாக்கள் கேட்கப்படலாம். எப்படி சார் சொல்றீங்க சால்டா? வரலாறு 12, புவியியல் 8, குடிமியல் 5. 8ஆம் வகுப்பு புத்தகம் மட்டும்தான் நான் சொல்றேன். 12, 8, 20, குடிமியல்ல ஒரு 5, 25, பொருளியல்ல ஒரு 3 அல்லது 2, 27, 28 கொஸ்டினை 8ஆம் வகுப்பு புத்தகத்திலே நம்ம பார்க்கலாம். 8ஆம் வகுப்பு புத்தகத்துல குடிமியல்ல மொத்தம் 7 பாடங்கள் இருக்கிறது. மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது, குடிமக்களும் குடி உரிமையும், சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல், மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும், சாலை பாதுகாப்பு விதிகள் மற்றும் நெறிமுறைகள், பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை, நீதித்துறை அப்படின்னு ஒரு 7 பாடங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 61 பக்கங்கள் மட்டுமே இருக்கு. இந்த 61 பக்கங்கள் இருந்து 5 வினாக்கள் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது. என்ன சார் அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி செயல்படுது அப்படிங்கிறதா முதல் பாடம். கேட்டுங்களா? உங்களுக்கு தெரியும், அரசாங்கம் என்பது வேறு, அரசு என்பது வேறு. அரசாங்கம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் வேற, அரசுங்கிற சொல்லுக்கு அர்த்தம் வேற. ஓகேங்களா? அரசாங்கத்தை யார் இயக்குறா, அது எப்படி செயல்படுது, மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது, இந்த 2 தகவலுமே இந்த புத்தகத்துல முதல் பாடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாநில அரசாங்கத்தினுடைய தலைவர் யாரு, யார் வழிநடத்துறதுன்னா ஆளுநர். இதுல ஆளுநர் குறித்த தகவல்கள் கீ பாயிண்ட்ஸா கொடுத்திருக்காங்க. மாநில சட்டமன்றம் குறித்த தகவல்கள், எந்தெந்த மாநிலங்கள்ல மட்டுமே ஈரவை சட்டமன்றம் இருக்கு அப்படிங்கிற தகவல், ஒரு ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்கு, அவர் என்னெல்லாம் செய்யலாம், ஒரு முதலமைச்சருக்கு என்ன அதிகாரம் இருக்கு, அவருடைய பணிகள் என்னென்ன, சட்டமன்ற மேலவை இருந்தா சட்டமன்ற மேலவையுடைய அமைப்பு எப்படி இருக்கு, இப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? ஒரு மாநில சட்டமன்ற அதிகபட்சமாக 500 உறுப்பினர்கள் இடம்பெறலாம்.
குறைந்தபட்சமாக அதாவது 500 சில யூனியன் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்றங்களுக்கு இது பொருந்தும். முழுமையான சட்டமன்றத்தையும் ஆழமாக இயங்கக்கூடிய சட்டமன்றங்கள், குறிப்பா பாண்டிச்சேரி, இப்ப இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர், பெண் உரிமை சார்ந்த சட்டங்கள் குறித்து கட்டாயம் கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. சில சட்டங்களை மட்டும் நான் நினைவுபடுத்துறேன். 1829 உடன்கட்டை சட்டம் கொண்டு வந்தார். யாருடைய தூண்டுதல இந்த சட்டம் நிறைவேறுச்சு அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் உள்ளிட்ட சீர்திருத்தவாதிகளால இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அடுத்து பாத்தீங்கன்னா 1856 விதவை மறுமண சட்டம். இந்த யாரால கொண்டு வரப்பட்டது அப்படின்னா டல்கோசி பிரபுனுடைய சீரிய முயற்சினால அது முன்னெடுக்கப்பட்டு சட்டம் பாஸ் ஆனிச்சு. இதுக்கு யார் பின்புலமா இருந்ததுன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படிங்கிற ஒரு சீர்திருத்தவாதி தான் அதுக்கு பின்புலமா இருந்தார். அடுத்த விடுதலைக்கு பிறகு 1956 இந்து வாரிசு, அதாவது பெற்றோர்களின் சொத்துல மகளுக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொன்னது. இப்படி பெண்கள் சார்ந்த சட்டங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெண்கள் சார்ந்த சட்டங்கள் ரொம்ப 1989 தமிழ்நாடு அரசாங்கம் இந்த இந்து வாரிசுரிமை சட்டத்தை செய்தது. எப்படி அப்படின்னா தமிழ்நாட்டுல இந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்திலையும் வழங்கியது. பெண்கள் சார்ந்த சட்டங்கள் சொன்னோம். இதுல மாநிலத்தினுடைய உயர் நீதிமன்றம் சார்ந்த தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு உயர் நீதிமன்றம் அப்படின்னா அது எப்படி, அதுல இருக்கக்கூடிய நீதிபதியோட அனுபவம் எப்படி இருக்கணும், ஒருவர் நீதிபதியாக வருவதற்கு என்ன தகுதிகளை பெற்றிருக்கணும் அப்படிங்கிற தகவல் வழங்கப்படுது. உயர் நீதிமன்றத்தை பொறுத்தவரையும் 2 வயது வரை அவர் நீதிபதியாக இருக்கலாம். 65 வயது வரை அவர் நீதிபதியாக இருக்கு. ஒருவர் நீதிபதியாக வருவதற்கு தகுதி வேணும். உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு பொறுப்பும் கடமையும் இருக்கிறது அப்படிங்கிற தகவல். சட்டம்னா என்ன, திட்டம்னா என்ன அப்படிங்கிற தகவல். இவை அனைத்தும் இந்த பாடத்துல வழங்கக்கூடிய தகவல். 2வது எடுத்துக்கிட்டீங்க குடி உரிமை சார்ந்த தகவல். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல குடியுரிமை சார்ந்த தகவல்கள் 1955 இந்து குடியுரிமை சட்டம் மேலும் பலப்படுத்தியது. ஒருவர் ஒருவர் குடியுரிமையை எத்தனை முறையில் இழக்கலாம் அப்படின்றது முக்கியம். முறைகள்ல பெறலாம்னா 5 வழிகள்ல அவர் பெறலாம். பிறப்பின் மூலம் குடியுரிமை பெறலாம், இயல்பாக விண்ணப்பித்து குடியுரிமை பெறலாம், தேசங்களை குடியுரிமை பெறலாம். 5 முறைகள்ல குடியுரிமையை நம்ம பெறலாம். குடியுரிமை சார்ந்த தகவல்கள் இருந்து குடியுரிமைய ஒருத்தர் இழக்கிறாரு அப்படின்னா அவர் 3 வகையில குடியுரிமையை அவர் இழப்பார். தானா முன் வந்து துரத்தல், குடியுரிமை முடிவுக்கு வருதல், குடியுரிமையை மறுத்தல் அப்படின்னு. இதெல்லாம் இந்திய அரசியலமைப்புடைய விதி 5 முதல் 11 வரை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதிகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னுரிமையின் அடிப்படையில இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் தான் முதல் குடிமகன் முன்னுரிமையின் அடிப்படையில். அடுத்து நாட்டு இந்த குடியுரிமை சார்ந்த தகவல், அடுத்தது NRI, OCI, இது போன்ற தகவல்கள் எல்லாமே சார் நடத்திருப்பாங்க. இதுல கேட்கக்கூடிய வினா என்னன்னா, எந்த ஆண்டு NRI அதாவது PIO அப்படிங்கிற கார்டு OCIங்கிற கார்டோட இணைக்கப்பட்டது?
ஓசிஐங்கிற கார்டு பிஐஓங்கிற கார்டோட எந்த ஆண்டு இணைக்கப்பட்டது இப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கேட்பான். பிஐ முறை, பிஐஓ முறை, பர்சன் ஆன் இந்தியன் ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவோம். அந்த முறை 2015 ஜனவரி 1 திரும்ப பெறப்பட்டது. ஓசிஐ சொல்லக்கூடிய ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியன் கார்டு ஹோல்டரோட இணைக்கப்பட்டது. ஸோ சின்னதா கொடுத்துருக்கு, பெட்டிக்குள்ள கொடுத்துருக்கு, அது நம்ம விட்டுட்டு போவோம். ஆனா கொஸ்டின்ஸ் அங்கிருந்து இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து பிரவேசி பாரதிய தினம். இந்த பிரவேசி பாரதிய தினம்ங்கிறது எதுக்காக கொண்டாடுறோம், ஏன் கொண்டாடுறோம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜனவரி மாதம் 9ஆம் தேதி அதை கொண்டாடுறோம். 1905 ஜனவரி மாதம் 9ஆம் தேதி மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பினார். மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பினார். அவர் இந்தியா திரும்பிய அந்த தேதி ஜனவரி 9. அந்த தேதியை தான் நம்ம வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கொண்டாடுறோம். இந்த தினத்துல இந்திய அரசாங்கம், அதாவது குறிப்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகம், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய முக்கிய தொழிலதிபர்கள், முக்கிய தலைவர்களுக்கு விருது வழங்கி வருகிறாங்க. இந்த பாடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 3வது பாடம் பார்த்தோம்னா சுயசார்பின்மையை புரிந்து கொள்ளுதல். இதுல எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்ன, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். செக்யூலரிசம் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தினவர் யார்? செக்யூலரிசம் அப்படிங்கிற வார்த்தை ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக் அப்படிங்கிறவர் தான் செக்யூலரிசம் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தியிருக்கார். அடுத்து பாருங்க, இந்த செக்யூலரிசம், செக்யூலம் அப்படிங்கிற வார்த்தை லத்தீன் வேர்ட், சமய சார்பின்மை தமிழ்ல சொல்றோம், அது ஆங்கிலத்துல செக்யூலம்னு சொல்றோம். இந்த செக்யூலம்ங்கிற வேர்டு லாட்டின்ல இருந்து வந்துட்டு அப்படிங்கிறது. அடுத்து சார்பின்மையை நமக்கு வலியுறுத்துகிறது அப்படிங்கிற தகவல். சமய சார்பின்மை உங்களுக்கு தெரியும். இந்திய அரசாங்கம், அதாவது இந்திய அரசானது எந்த ஒரு மதத்தையும் எந்த ஒரு சமயத்தையும் பின்பற்றியது அல்ல, அனைத்து சமயங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதனால இந்திய அரசாங்கம் சமய சார்பற்றதாக இருக்கிறது அப்படிங்கிறது. இந்திய அரசாங்கத்தின் கொள்கை சமய சார்பின்மை கொள்கை தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா, இதுல சமய சார்பற்ற அப்படிங்கிற எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1976ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல 42வது அரசியல் 1976ல 42வது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக முகப்புங்கிற பீரியாம்புல்ல சமய சார்பற்ற என்ற சொல்லானது சேர்க்கப்பட்டது. இந்த 42வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது குறு அரசமைப்பு. ஏன்னா திருத்தங்கள் மேற்கொள்ள சார்பின்மை குறித்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல எந்தெந்த விதிகள் அதற்கான தகவல்களை பதிவு செய்கிறது அப்படின்னு விதி 15, அதாவது பிரிவு 15, பிரிவு 16, பிரிவு 25, பிரிவு 26 ஒரு பட்டியலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 8ஆம் வகுப்புல பக்கம் 219 உள்ள தகவல். இது என்ன பிரிவு, இது அப்படி கூட சார் நான் ஸ்கிரீன் பண்ணிட்டு இருக்கேன் புக்கை. ஓகே ஓகே சார், நான் அந்த புக்கை நீங்க சொல்றது ஸ்கிரீன் பண்ணிட்டு இருக்கேன். சமயம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்கிறது. 16 என்ன சொல்லுது? பிரிவு 16 பொது வேலை வாய்ப்பில் சமமான வாய்ப்பளித்தல். பிரிவு 25F என்ன சொல்லுது? 25(1) என்ன சொல்லுது? 25ல 1 எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்குகிறது. யாருக்குன்னா குடிமக்களுக்கு. பிரிவு 26 சமய விவகாரங்கள் நிர்வகிக்கும் சுதந்திரம். இப்படி பிரிவு 29(2) வரை குறிப்பிட்ட பிரிவுகள் மட்டும் தகவல்களை கொடுக்குது. இது எல்லாமே சமய சார்பின்மைக்கு சப்போர்ட்டான தகவல்களாக இருக்கிறது. இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு அடுத்த பாடம் போனோம் அப்படின்னா என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா மனித உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனித உரிமைகள்ல என்ன கேள்வி கேட்பான் அப்படின்னா இந்தியாவின் உரிமை சார்ந்த தகவல்கள் தான் கேள்வி கேட்பான். அதுல
தேசிய மனித உரிமைகள் ஆணையம், மாநில மனித உரிமைகள் ஆணையம், இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கிறது. இந்திய அரசியலமைப்புடைய சட்ட பிரிவுகள்ல மனித உரிமைகள் சார்ந்த தகவல் எங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிவு 24 குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது. பிரிவு 39F ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்கிறது. பிரிவு 45 6 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்ப குழந்தை பராமரிப்பு. அடுத்து இன்னொன்னு முக்கியமா 21A, இது 21A அப்படிங்கிற ஒரு விதி. 21Aங்கிற விதி என்ன சொல்லுது? இது அடிப்படை உரிமைகள்ல சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விதி. 6 முதல் 14 வயது வரை இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் அவங்க இலவசமாக கல்வி கற்பதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறத சொல்லு 21A. இதை வச்சுதான் RTE ஆக்ட் வந்துச்சு. RTE ஆக்ட் 2009. அது 2010 ஏப்ரல் 1 முதல் இந்தியா முழுவதும் நடைமுறைக்கு வந்துச்சு. அது வந்ததோட விளைவுதான் நம்ம டெட் எழுதிட்டோம். RTE ஆக்டின் அடிப்படையில தான் நம்ம டெட் தேர்வை எழுத வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து போக்சோ சட்டம் 2012. பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டம் போக்சோ சட்டம். இந்த போக்சோ சட்டத்தை பத்தியும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அடுத்து கொஸ்டின் இப்படி கேட்கலாம், குழந்தைகளுக்கான பாலியலோ அல்லது உடல் ரீதியான பிரச்சனையோ மன ரீதியான பிரச்சனையோ இருக்கும் பொழுது 24 மணி நேர கட்டணமில்லா அவசர தொடர்பு நம்ம தொடர்பு கொள்ளலாம். அதுக்கு என்ன நம்பர்னா சைல்டு லைன் நம்பரு 1098. இந்த 1098 கூட கேள்வியா நமக்கு கேட்கலாம். ஓகேங்களா? சர்வதேச பெண்கள் ஆண்டு, சர்வதேச குழந்தைகள் ஆண்டு, இதெல்லாம் ஐநா எப்போது அறிவித்தது? சர்வதேச பெண்கள் ஆண்டு 1970, சர்வதேச குழந்தைகள் ஆண்டு 1979. இதுல அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா சில முக்கியமான சட்டங்கள். அனைவருக்கும் வணக்கம் சகோதர சகோதரிகளே. சார் இந்த இடத்துல தான் நிப்பாட்டினாங்கன்னு நினைக்கிறேன். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்கள் குறிப்புகள் எடுத்துக்கிறோம். இந்து விதவை மறுமண சட்டம் 1856, இந்து திருமண சட்டம் 1955, இந்து வாரிசு சட்டம் 1956. இந்த 56ங்கிற வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கிறீங்க, குழப்பாதீங்க. இந்து விதவை மறுமண சட்டம் 1856லயே வந்துருச்சு. அதன் பிறகுதான் திருமண சட்டம் வந்தது 1955. அதுலதான் திருமண வயது 21 அப்படிங்கிறது சட்டப்பூர்வமானது. அதன் பிறகு இந்து வாரிசு சட்டம் 1956, அந்த பெண்கள் தங்களுடைய பெற்றோர்களினுடைய சொத்தினை மரபு வழியாக பெறுவது. அது வரலையும் அந்த பெண்களுக்கு சொத்துரிமை அப்படிங்கிறது இல்லை. இது இந்து வாரிசு சட்டம் 1956. அதே போல வரதட்சணை தடை சட்டம் 1961, மருமகளை மோசமா நடத்துவதற்கான கடுமையான தண்டனையை தரக்கூடிய சட்டம். பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் 1997 UTC. இது நம்ம படிச்சுக்கிட்டு இருந்த காலத்துலதான் இந்த சட்டம் வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு நம்ம காரணம் இல்லை, இது நினைவில் வச்சுக்கிறோம். நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தப்பதான் இந்த சட்டம் வந்தது 1997. அடுத்தது அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம். அதுக்கு அடுத்த 2 வருஷத்துல வருது. பத்திரிகைகள், செய்தித்தாள்கள் இதுல அவங்கள அநாகரிகமாக சித்தரிக்க கூடாது அப்படிங்கிறது. பெண் தொழிலாளர்களை பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள், தொழிற்சாலை சட்டம் 1948, தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் 1951, மீண்டும் சுரங்க தொழிலாளர்கள் சட்டம் 1952, மகப்பேறு சட்டம் 1961. கொஞ்சம் இந்த நம்பர்ஸ் சிரமம் தான். ஆண்டு தொடர்பாகவே எல்லா கேள்வியும் கேட்ட மாட்டாங்க. ஆனா நிச்சயமாக ஒரு 2 அல்லது 3 கேள்விகள், அந்த 60லயே ஒரு 2 அல்லது 3 கேள்விகள் நம்ம ஆண்டுகள் சம்பந்தமா எதிர்பார்க்கலாம். எல்லாத்துக்கும் தயாரா இருப்போம். இதை பார்த்துப்போம். தொழிற்சாலை சட்டம் சுதந்திரம் அடைந்ததற்கு அடுத்த வருஷம், தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் குடியரசு ஆனதுக்கு அடுத்த வருஷம், சுரங்க சட்டம் தோட்ட தொழிலாளர்களுக்கு சட்டம் வந்ததுக்கு அடுத்த வருஷம், மகப்பேறு நல சட்டம் 1961. இதை குறிப்பிடுத்துக்கிறோம். அடுத்தது குடும்ப வன்கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாக்கக்கூடிய சட்டம் 2005. குடும்ப வன்கொடுமை இது அநேகமா எல்லாருக்குமே தெரிஞ்சது. இந்த சட்டம் தெரியும்.
பட் அது 2005 இருந்து தான் இது வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 2005 அறிமுகப்படுத்தப்பட்டது. முக்கியமான விஷயங்கள் நம்ம இதில் பார்க்குறோம். மனித உரிமைகள் அப்படிங்கிறது அனைவரும் அனுபவிக்க உரிமை பெற்ற சுதந்திரம். அதில் எது எது அடங்கும்? வாழ்வியல், அரசியல், பொருளாதார, சமூக, கலாச்சார உரிமைகள் அடங்கும். மனித உரிமைகளை இயல்பானவை, மாற்றித்தர இயலாதவை, சார்புடையவை மற்றும் பிரிக்க இயலாதவை இப்படின்னு நம்ம பிரிக்கலாம். இதுல எல்லாம் நம்ம எதுவும் முக்கிய கவனம் செலுத்த வேண்டாம். மனித உரிமைகள் அமைப்பு ஐநாவின் பொதுச்சபையால் 1948 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதை நம்ம கவனத்துல வச்சுப்போம். சார் முக்கியமா 2 விஷயங்கள் பார்க்க சொன்னாங்க. அது எதுன்னா, இந்த சர்வதேச பெண்கள் ஆண்டு 1978, சர்வதேச குழந்தைகள் ஆண்டு அதுக்கு அடுத்த வருஷம் 1979. 1978 சர்வதேச பெண்கள் ஆண்டு, 1979 சர்வதேச குழந்தைகள் ஆண்டு. இதை நான் நடத்தும் போதும் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு நம்ம இந்த வகுப்பு பார்க்கும் போதே நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்தது இந்த மனித உரிமைகள் ஆணையம், தேசிய உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்டது 1993 அக்டோபர் 12. தேசிய மனித உரிமைகள் ஆணையம், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், NHRC, 1993 அக்டோபர் 12. கவனத்தில் வச்சுக்கிறோம், குறிப்பு எடுத்துக்கிறோம். இதுக்கு மேல குறிப்பு எடுக்கிறது இல்லை, நேர கவனத்துக்கு கொண்டு போயிடுங்க. இதெல்லாம் இப்ப நம்ம பார்த்தோம். போக்சோ 2012 போக்சோ, இது 2019 திருத்தம் செய்யப்பட்டது. இது முனைப்புடன் செயல்படுத்துவதற்காக 2020 போக்சோ விதிமுறைகள் கொண்டு வந்தாங்க. அந்த வழக்குகள் எப்படி கையாளப்படணும், எவ்வளவு காலத்துல முடிக்கப்படணும், அதுக்கான தனி நீதிமன்றங்கள் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் பார்க்கிறோம். குழந்தைகள் உதவி மைய எண் 1098 நினைவில் வச்சுக்கிறோம். 1098. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலவாழ்வு சட்டம் 2007. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் அவங்களுக்கு பராமரிப்பு வழங்குவது குழந்தைகளினுடைய வாரிசுகளினுடைய சட்டப்பூர்வ கடமை. அவங்களுக்கு பாதுகாப்பும் ஆதரவும் தேவை. அவங்களுக்கு பாதுகாப்பும் ஆதரவும் பெறுவது மனித உரிமையாக கருதப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்த பார்க்கிறோம். அடுத்த பாடம் சாலை பாதுகாப்பு விதிகள் மற்றும் நெறிமுறைகள். இது நமக்கு தெரிஞ்சதுதான். இதுல ரொம்ப இதெல்லாம் நம்ம நார்மலா நம்ம சொல்லிக்கலாம், நம்ம புரிஞ்சு எழுதலாம். இல்லை அந்த எந்தெந்த விஷயங்கள்னால விபத்துகள் நடக்குது இப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நிச்சயமாக தெரிந்த விஷயங்கள். அதுல நம்ம கவனம் செலுத்தணும். அடுத்தது முக்கியமான விஷயம் இதுதான், மத்தியில் உள்ள இடைவிடப்பட்ட கோடு. இதுல லேண்ட் மாறலாம், முந்தி செல்லலாம், யூடர்ன் எடுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறது நான் மவுஸ் வச்சு கொஞ்சம் ஆசிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்மளே தெரிஞ்சுக்கணும், ஆனா நம்ம யாருமே இதை பின்பற்றுவோமாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த இடைவிட்ட கோடுகள், வெள்ளைக்கோடு இருந்தா அந்த இடத்துல நீங்க ஓவர்டேக் பண்ணலாம், லேன் மாறலாம். லேன்னா லெஃப்ட் சைட்ல 2 லேன் இருக்கும், நீங்க ஒரு லேன்ல இருந்து இன்னொரு லேனுக்கு வரலாம். அதுக்கு அடுத்தது தொடர்ச்சியாக வெள்ளைக்கோடு. இதுல லேன் மாறக்கூடாது. நீங்க அந்த 2 லேன் இருக்குன்னா எந்த லேன்ல போயிட்டு இருக்கீங்களோ அதுலதான் போயிட்டு இருக்கணும். யூடர்ன் எடுக்க முடியாது, முந்த அனுமதி இல்லை, இடதுபுறம் மட்டுமே வாகனங்கள் தொடர்ந்து செல்ல வேண்டும். இந்த வெள்ளைக்கோட்டை தாண்டி நீங்க அந்த பக்கம் போகக்கூடாது. இது மெல்லிசா ஒரு கோடுன்னு சொல்லுவாங்கல்ல, கோட்டுக்கு அந்த பக்கம் நீங்க போகக்கூடாது. இப்படிதான் இருக்கும் வெள்ளைக்கோடு, பார்த்துக்கிறோம். இது வெளிச்சம் குறைவான உள்ள பகுதிகளில் மஞ்சள் கோடு இருக்கும். வாகனங்களை முந்தி செல்லலாம், இடதுபுறம் மட்டுமே வாகனம் செலுத்தப்பட வேண்டும். லெஃப்ட் சைட்ல மட்டும்தான் நீங்க போகணும், ரைட் சைடு நீங்க யூஸ் பண்ண முடியாது. அடுத்தது 2 தொடர்ச்சியான மஞ்சள் கோடுகள். உங்களுக்கு அங்க படம் கொடுக்க மாட்டாங்க. 2 தொடர்ச்சியான மஞ்சள் கோடுகள்ங்கும் போது இந்த படம் உங்களுக்கு நினைவுக்கு வரணும். ஆபத்தான 2 வழி போக்குவரத்து உள்ள சாலைகள்ல இந்த 2 மஞ்சள் கோடுகள் இருக்கும். நீங்க பாலங்கள்ல, நம்ம மலைப்பகுதிகளில் இது அதிகமாக இருக்கும், நம்ம பாலங்கள் உள்ள பகுதிகள் எல்லாம் இது இருக்கும். இந்த மஞ்சள் கோடுகள் 2 இருந்ததுன்னா இது கிட்டத்தட்ட டிவைடர் மாதிரி நம்ம நினைச்சுக்கணும். அதாவது நடுவுல ஒரு கட்டாயம் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கணும். நம்ம லேன் மாறக்கூடாது, ஓவர்டேக் பண்ணக்கூடாது. நம்ம தடத்திற்குள்ளாக வாகனங்களை ஓவர்டேக் பண்ணிக்கலாம். அதாவது லெஃப்ட் சைட்ல 2 லேன் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள நீங்க அதுக்குள்ள ஓவர்டேக் பண்ணிக்கலாமே தவிர இந்த மஞ்சள் கோட்டை தாண்டி அந்த பக்கம் போய் ரைட் சைடு ஏறி போய் ஓவர்டேக் பண்றது, இப்படி போய் ஓவர்டேக் பண்றதெல்லாம் பண்ண முடியாது. அடுத்தது நிறுத்தக்கோடு. பாதசாரிகள்
ஜிப்ரா கிராசிங் இது நமக்கு தெரியும். இது வந்து சிக்னலை பயன்படுத்தி அங்க ஸ்டாப் இருக்கும், நம்ம நிக்கணும், அவங்க கடப்பாங்கிறத பார்க்குறோம். அடுத்தது தொடர்ச்சியான மற்றும் இடைவிட்ட கோடுகள். இடைவிடப்பட்ட கோட்டின் பக்கமாக ஓட்டும் போது பிற வாகனங்களை ஓவர்டேக் பண்ணலாம். அப்போ இடைவிட்ட கோடு இருந்தா ஓவர்டேக் பண்ணலாம். அந்த சைடு உள்ளவங்க மட்டும் அவங்க லேண்ட்ல ஓவர்டேக் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் சைடு அந்த கோடு நீங்க போயிட்டு இருக்க பக்கம் இருந்ததுன்னா அந்த இதுல உள்ளவங்க ஓவர்டேக் பண்ணக்கூடாது. ஓகே. அடுத்தது 108 பத்தி கொடுத்துருக்காங்க. இது ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு சேவை. எதுனா காவல், தீயணைப்பு சேவை, மருத்துவம், மூணுக்குமே இந்த 108 நம்ம கனெக்ட் பண்ணலாம். அதே போல சாலை விபத்துகளுக்கு 103 அப்படிங்கிற ஒரு எண் கொடுத்துருக்காங்க. கட்டாய குறியீடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நில், வழிவிடு, ஒரு வழிப்பாதை அப்படின்னா போகக்கூடாது. செல்ல அனுமதி இல்லை அப்படின்னா போகக்கூடாது. இது வந்து எச்சரிக்கையோ அல்லது தகவலோ அல்ல, இது கட்டளையே சாசனம். அதுதான் இந்த கட்டாய குறியீடு. இது நம்ம இந்த வடிவில் இருந்தால் இதுல நாம மீறக்கூடாது. அடுத்தது எச்சரிக்கை குறியீடு. இது ஒரு முக்கோணத்துக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எச்சரிக்கை குறியீடு முக்கோணத்துக்குள்ள இருக்கும். கட்டாய குறியீடு முக்கோணத்துக்குள்ள இருக்காது. இந்த எச்சரிக்கை குறியீடு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுனால ரைட் ஹேண்ட் வருது, லெஃப்ட் ஹேண்ட் வருது, இது வந்து கொண்டை ஊசி வளைவு, இடது கொண்டை ஊசி வளைவு, ஜிக்ஸாக் கிராசிங், லெஃப்ட் ஜிக்ஸாக் கிராசிங், செங்குத்தான மேடு, குறுகிய சாலை எதிர்த்தாப்புல வருது, நம்ம போகும்போது அகன்ற சாலை எதிர்த்தாப்புல இருக்கு. இதெல்லாம் எச்சரிக்கைங்கிறது அந்த முக்கோணத்துல இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆட்கள் வேலை செய்கிறார்கள், அந்த ஒருத்தங்க அந்த மண்ணல்ற மாதிரி ஷால் வச்சு மண்ணல்ற மாதிரி இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். கற்கள் விழும் பகுதி அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அடுத்தது நீல கலர் பாக்ஸுக்குள்ள இருக்கிறது. இங்க பார்த்துக்குங்க, நீல கலர் பாக்ஸ்ல இதுக்கு முன்னாடி எதுவுமே இருக்காது. இப்போ கட்டாய குறியீடுகளுக்கு எந்த முக்கோணமும் இருக்காது, நீல கலர் பாக்ஸும் இருக்காது. அப்படி உள்ளது கட்டாய குறியீடுகள். முக்கோணத்துக்குள்ள இருந்தா எச்சரிக்கை குறியீடு, நீல கலர் பாக்ஸுக்குள்ள இருந்தா அது தகவல் குறியீடு. அதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறோம். அடுத்தது நில் கவனிசல் நமக்கு தெரியும். இதுல மஞ்சள் மட்டும் ரொம்ப கவனம். இந்த மஞ்சளுக்கு அர்த்தமும் நிக்கணுங்கிறது தான். சிவப்பு முடிஞ்சு ஒரு மஞ்சள் வரும், மஞ்சள் பச்சைக்கு முன்னாடி ஒரு மஞ்சள் வரும், சிவப்புக்கு முன்னாடி ஒரு மஞ்சள் வரும். அப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது மஞ்சள் எரிஞ்சதுன்னா அடுத்தது ரெட் விழுவ போகுது, வேகமா போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. மஞ்சள் விழுதுன்னா அடுத்தது ரெட் கண்டிப்பா நிப்பாட்டணும், இப்பயே நீ நிறுத்த ஆரம்பிச்சிடலான்னு அர்த்தம். வேகமா போகணும்னு அர்த்தம் கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுவும் நிறுத்த வேண்டும் என்பதற்கான அர்த்தம் தான். அடுத்தது பச்சை தெளிவாக இருக்கும் பட்சத்துல செல்லலாம். பச்சை போகலான்னு உங்களுக்கு உரிமையெல்லாம் கொடுக்கல, ரோடு கிளியரா இருந்தா நீங்க போகலாம், அவ்வளவுதான் விஷயம். ஸோ ரெட் கண்டிப்பாக நில்லு, ஆரஞ்சு நில்லு, பார்த்துட்டு நில்லு. அடுத்தது பச்சை, பாதை தெளிவாக இருக்கும் பட்சத்துல போகலாம். ஓகே. நிலையான பச்சை அம்புக்குறி சமிக்கை. இது வந்து இது அதாவது ஃப்ரீ லெஃப்ட் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அந்த ஃப்ரீ லெஃப்ட் இந்த பக்கம் நீ எப்போ வேணாலும் போய்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுதான் இந்த நிலையான பச்சை அம்புக்குறி சமிக்கை. இதுல இந்த லெஃப்ட் சைடு டேன் மட்டும்தான் இருக்கும், அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிறோம். ஒளிரும் சமிக்கை, அதாவது சிவப்பு சமிக்கை ஒளிர்ந்து கொண்டிருந்தால் கண்டிப்பா நிப்பாட்டணும். ஒளிரும் மஞ்சள் விளக்கு இருந்தா வேகத்தை குறைத்து எச்சரிக்கையோட செல்லணும் அப்படின்னு அர்த்தம். அது தொடர்ந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அதாவது மஞ்சள் எரிஞ்சதுனாலும் நிப்பாட்டணும் தான், பிளிங்கான மஞ்சள் எரிஞ்சதுன்னா கவனமா பார்த்து போங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே. இந்தியா முழுமைக்கும் பொருந்தக்கூடிய மோட்டார் வாகன சட்டம் 1988 நிறைவேற்றப்பட்டு 1989 நடைமுறைக்கு வந்தது. அதை நம்ம பார்க்கிறோம். இருசக்கர வாகனத்தின் பின்னிருக்கையில ஒருவர் மட்டுமே அமர அனுமதிக்கப்படுகிறார், குறிப்பில் வச்சுக்கிறோம். ஆனா அப்படி யாரும் ஃபாலோ பண்றது இல்லை. அடுத்தது இந்திய தண்டனை சட்டம் 304A, கண்மூடித்தனமான ஓட்டுவதாலும் ஓட்டுநரின் அலட்சியம் காரணமாகவும் ஏற்படும் இறப்பு தொடர்பான குற்றங்களுக்கு ஓட்டுநர் மீது காவல்துறை மேற்கூறிய பிரிவின் கீழ் கிரிமினல் குற்ற வழக்கு பதிவு செய்ய நேரிடும். சமீபத்தில் கூட ஒரு கார் ஓட்டுநர்
3 பள்ளி குழந்தைகள் ஞாபகம் இருக்கும், கொடூரமானது. அதுக்கு இந்த தண்டனை சட்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ அது வேற திருத்தப்பட்ட இந்திய தண்டனை சட்டம் வந்திருக்கு, அந்த பிரிவுல இருக்கு. அதே போல இலக்க தகடுகள் கொடுத்துருக்காங்க. சிவப்பு வண்ண தகடு குடியரசுத் தலைவர் மற்றும் மாநில ஆளுநர் வாகனங்கள்ல இருக்கும். நீல வண்ண தகடு அயல்நாட்டு பிரதிநிதிகள் தூதர்களுக்கு உள்ளது. வெள்ளை தகடு சாதாரண குடிமகனுக்கு சொந்தமான வாகனம், ஓன் யூஸ்க்காக உள்ளது. மஞ்சள் வண்ண தகடு வணிக ரீதியான வாகனங்கள், அதாவது சரக்கு உந்துகள் வணிக ரீதியாக பயன்படுத்திக் கொள்வது. அதே சில பேர் சொந்த யூஸுக்காக இதெல்லாம் வச்சிருப்பாங்க. சேது பாரதம் நெடுஞ்சாலைகள்ல தடையற்ற பயணம் காரணமாக 2006ல் சேது பாரதம் அப்படின்னு ஒரு திட்டம் வந்தது. அது 2019க்குள்ள அனைத்து தேசிய நெடுஞ்சாலைகளையும் இருப்பு பாதை குறுக்கீடு இல்லாமல் உருவாக்கதை நோக்கமாக கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசிய நெடுஞ்சாலைகள்ல வாழ்வை காப்பாற்று நிறுவனம் சேவ் லைஃப் ஃபவுண்டேஷன், இது வந்து தொண்டு அறக்கட்டளை. இது இந்தியா முழுவதும் சாலை பாதுகாப்பு அவசர மருத்துவ வசதி மேம்படுத்துவதற்காக பணியாற்றி வருகிறதுங்கிறத பார்க்குறோம். சாலை பாதுகாப்பு வாரம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் அனுமதிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், அனுசரிக்கப்படுகிறது. அடுத்தது சாலை பாதுகாப்பு நடவடிக்கைக்கான பதிற்றாண்டு 2011 2020 வரலையும் ஐக்கிய நாடுகள் சபை 2011 2020 வரலையும் முடிஞ்சு போச்சு. சாலை பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கான பதிற்றாண்டு, டிகேடு அப்படின்னு அர்த்தம், அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. செஞ்சிலுவை செம்பிறை, ரெட் கிராஸ், ரெட் கிரசன்ட், அதனுடைய உறுதிமொழிகள் 10 கொடுத்துருக்காங்க. சீட் பெல்ட் போடணும், ஹெல்மெட் போடணும், அந்த அவசர கால நடவடிக்கைகள் என்னென்னு தெரிஞ்சுப்பேன், லைசன்ஸ் வச்சுக்கிட்டு தான் வண்டி ஓட்டுவேன், என்னுடைய வாகனத்தை நல்ல நிலையில் பராமரிப்பேன். இதெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய, நாம் செய்து கொள்ளக்கூடிய உறுதியாக இருக்கணும். மது போதையில் வண்டி ஓட்ட மாட்டேன், நிலைமைக்கு ஏற்றாற் போல் பாதுகாப்பான வேகத்திலேயே இடைவெளி கொடுத்து வண்டி ஓட்டுவேன், வாகனம் ஓட்டும்போது செல்ஃபோனை பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்த மீள்பார்வை, இதில் வந்து சாலை ஒழுங்குமுறை சம்பந்தமான விதிகள் 1989 ஜூலை 1 நடைமுறைக்கு வந்தது அப்படிங்கிற தகவலை பார்க்குறோம். அடுத்து பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை, இது சம்பந்தமாக நம்ம ரொம்ப டீட்டெயிலாகவே நம்ம பார்த்துட்டோம். இதில் இராணுவ படைகள், காவல்துறை, இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம். இந்திய இராணுவம், கடற்படை, விமானப்படை, அதில் உள்ள அந்தஸ்துகள். இதில் வந்து முக்கியமானது ஃபீல்டு மார்ஷல், இது 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட பொது அதிகாரி பதவி. இந்திய இராணுவத்தின் உயர்ந்த பதவி. சாம் மானக்ஷா தான் இந்தியாவுடைய முதல் ஃபீல்டு மார்ஷல். KM கரியப்பா 2வது ஃபீல்டு மார்ஷல். இந்திய விமானப்படையில 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி வந்து அர்ஜுன் சிங் அப்படிங்கிற தகவலை பார்க்குறோம். ஃபீல்டு மார்ஷல் சாம் மானக்ஷா முதல் ஃபீல்டு மார்ஷல், KM கரியப்பா 2வது ஃபீல்டு மார்ஷல். குறிப்புகள் எடுத்துக்கிறோம். மெட்ராஸ் ரெஜிமெண்ட் 1758 தோற்றுவிக்கப்பட்டது. மெட்ராஸ் ரெஜிமெண்ட் மிக பழமையான காலாட்படை பிரிவு. இந்த ரெஜிமெண்ட் எங்க இருக்குன்னா உதகமண்டலத்துல வெலிங்டன் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. 1758 கவனத்துல வச்சுக்கிறோம். பழமையான படைப்பிரிவு, காலாட்படைப்பிரிவு. அதுக்கப்புறம் 1962 சீனா இந்திய போர் அப்போ இராணுவ அதிகாரிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுனால இராணுவ அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கிறதுக்கு பூனா, சென்னை 2 இடத்துல ஆஃபீஸர் ட்ரைனிங் ஸ்கூல் வந்துச்சு அப்படிங்கிற தகவலை நம்ம பார்க்குறோம். 1998 ஜனவரி 1 முதல் அந்த அதிகாரிகள் பயிற்சி பள்ளிங்கிறது அதிகாரிகள் பயிற்சி அகாடமின்னு மாறிடுச்சு. ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி 1998 ஜனவரி 1. அதுக்கடுத்தது அசாம் ரைஃபிள் சிறப்பு எல்லைப்புற பாதுகாப்பு படை சம்பந்தமாலாம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஒரு நார்மலாக பார்த்து போங்க. அடுத்தது தேசிய மாணவர் படை, இது வந்து கடற்படை, இராணுவப்படை, விமானப்படை எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு முத்தரப்பு சேவை. இளைஞர்களை ஒழுக்கமான தேசபக்தி மிக்க குடிமக்களாக உருவாக்குவதில் இந்த படை ஈடுபட்டிருக்கு. தேசிய மாணவர் படை வந்து ஒரு தன்னார்வ அமைப்பு. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய உயர்நிலை பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகங்கள்ல இருந்து மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு சிறிய ஆயுதங்கள், அணிவகுப்புகள்ல அடிப்படை இராணுவ பயிற்சி கொடுக்குறாங்க அப்படிங்கிற தகவலை நம்ம பார்க்குறோம். இந்த இராணுவ தினம், இந்த தினங்களை கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. ஹோப் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். இராணுவ தினம் ஜனவரி 15,
விமானப்படை அக்டோபர் 8, கடற்படை டிசம்பர் 4, ஆயுதப்படைகள் கொடி தினம் டிசம்பர் 7. இந்த நான் சொன்ன இந்த தினங்கள் ரொம்ப முக்கியம், கவனத்தில் வச்சுக்கிறோம். அடுத்தது ஊர்காவல் படை பற்றி கொடுத்துருக்காங்க. இது தங்களுடைய ஓய்வு நேற்றத்தில் ஆசிரியர்கள், கல்லூரி மாணவர்கள், விவசாயிகள், தொழில்துறை பணியாளர்கள் அவங்கெல்லாம் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 18 வயது முதல் 50 வயசு உடைய அத்தனை பேரும் இதில் சேர்றதுக்கு தகுதி உண்டு. அவங்களுடைய பதவி காலம் 3 to 5 ஆண்டுகள். இந்திய வெளியுறவு கொள்கையினுடைய அடிப்படை கோட்பாடுகள் கொடுத்திருக்காங்க. தேசிய நலனை பாதுகாத்தல், உலக அமைதியினை அடைதல், ஆயுத குறைப்பு, காலனித்துவம், இனவரி மற்றும் ஏகாதிபத்தியம் ஆகியவற்றை நீக்குதல், நட்பு நாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்தல், பொருளாதார வளர்ச்சி. இது ஏற்கனவே நம்ம சுதந்திரம் அடைந்த போது இந்திய வெளியுறவு கொள்கை வச்சிருந்த அடிப்படை கோட்பாடுகள். இப்பயும் அதுல தான் இருக்கும். அதுல இந்த ஆயுத குறைப்பு மட்டும் நம்ம கொஞ்சம் கூடுதலாக மாறி இருக்கோம் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கிறோம். அடுத்தது பஞ்சசீலம். இதுல முதல்ல ஜவஹர்லால் நேரு பிரதமர் ஆகிறாங்க. அவங்க தான் இந்த பஞ்சசீல கொள்கையை வடிவமைச்சது. 5 கொள்கைகள்: ஒவ்வொரு நாட்டின் எல்லையையும் இறையாண்மையும் பரஸ்பரம் மதித்தல், பரஸ்பர ஆக்கிரமிப்பின்மை, உள்நாட்டு விவகாரங்கள் தலையிடாமல் இருத்தல். இந்த விஷயத்தெல்லாம் நீங்க படிச்சு லிஸ்ட் பண்ண போறதில்ல. பஞ்சசீல கொள்கையை வடிவமைத்தவர் ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அணிசேராமை அப்படிங்கிற சொல் வி.கே. கிருஷ்ணமேனன் என்பவரால் உருவாக்கப்பட்டது. இதை நம்ம பார்க்கிறோம். அணிசேராமை என்பது இந்திய வெளியுறவு கொள்கையில முக்கியமான ஒரு அம்சம். அணிசேராமை அப்படிங்கிறது நடுநிலைமை அல்ல, ஈடுபாடு இன்மையும் அல்ல. அணிசேராமை என்பது இராணுவ கூட்டணியில சேராம சர்வதேச பிரச்சனைகளை சுதந்திரமாக தீர்மானிக்கக்கூடிய நிலைப்பாடு. அணிசேரா இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர்கள் யாருன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள், யூகேஸ்லாவியாவின் டிட்டோ, எகிப்தினுடைய நாசர், இந்தோனேஷியாவின் சுகர்னோ, கானாவினுடைய குவாமே நிக்ரூமா அப்படிங்கிறவங்கள பார்க்குறோம். நெல்சன் மண்டேலா பற்றி ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. இனவெறிக்கு எதிராக ஒரு போராடிய ஒரு தலைவர். 1990 தான் இந்த தென்னாப்பிரிக்கா இனவெறி கொள்கை முடிவுக்கு வந்தது. அதுல இந்தியாவோட வெளியுறவு கொள்கை இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லைகள் கொடுத்துருக்காங்க. இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாளம், சீனா, பூடான், வங்காளதேசம், மியான்மர் இந்த நாடுகளோட எல்லைகளை பகிர்ந்து கொள்ளுது. இலங்கையோட கடல் எல்லையை பகிர்ந்து கொள்ளுது. இதுல அதிக தூரம் நீண்ட தூர எல்லையை பகிர்ந்து கொள்வது வங்காளதேசம்ங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இதுக்கப்புறம் இதுல ஒரு முக்கியமான விஷயங்கள் இல்லை. நாம முக்கியமான விஷயங்கள் இல்லைன்னு சொன்னா அதுல இருந்து நிச்சயமா வராது அப்படின்னு அர்த்தம் இல்லை. நாம இதுல உறுதிப்படுத்தப்பட்ட தகவல், அதாவது இதுல இருந்து கண்டிப்பா வரும் அப்படிங்கிறத ஒரு வாய்ப்புகள் குறைவா இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அனைத்து பகுதியுமே படிக்கணும், இதெல்லாம் கண்டிப்பா நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்ற போது இதுல இருந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நம்ம எதெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்றோமோ அதெல்லாம் நான் போன முறை சார் வகுப்புல பார்த்துக்கிட்டு இருந்ததுனால நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே போல நீதித்துறையின் உயர்வே அரசாங்கத்தினுடைய உயர்வை காட்டும் அளவீடு அப்படிங்கிற அடிப்படையில நீதித்துறை சம்பந்தமா கொடுத்துருக்காங்க. சட்டம் அப்படிங்கிறது என்ன? சட்டம்ங்கிறது மக்களை ஆள்வதற்கு ஒரு அரசாங்கத்தாலேயோ அல்லது ஒரு நிறுவனத்தினாலேயோ விதிக்கப்படும் விதிகளின் அமைப்பு. நீதித்துறை அப்படிங்கிறது சட்டப்படி ஒரு நாட்டில் நீதியை வழங்குகின்ற நீதிமன்றங்களின் அமைப்பு நீதித்துறை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸ்மிருதி இலக்கியங்கள். ஸ்மிருதி அப்படின்னா மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி, யக்ஞவல்ய ஸ்மிருதி அப்படிங்கிறதெல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் இருந்த விதிமுறைகள் அப்படிங்கிறத பார்க்குறோம். கல்கத்தா உயர் நீதிமன்றம் தான் நாட்டின் மிக பழமையான உயர் நீதிமன்றம் அப்படிங்கிறத பார்க்குறோம். 1862 நிறுவப்பட்ட கல்கத்தா உயர் நீதிமன்றம் நாட்டிலேயே மிக பழமையான உயர் நீதிமன்றம். அலகாபாத் உயர் நீதிமன்றம் நாட்டிலேயே மிகப்பெரிய நீதிமன்றம். குறிப்புகள் எடுத்துக்கிறோம். 1801 மதராஸ்ல உச்ச நீதிமன்றம் வந்தது. 1824 பம்பாய் நீதிமன்றம் வந்தது, உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல கொல்கத்தாவில் 1773 உச்ச நீதிமன்றம் வந்தது அப்படிங்கிற தகவலை பார்க்குறோம். அப்போ 3 உச்ச நீதிமன்றங்கள் இருந்தன, கொல்கத்தா, மதராஸ், பாம்பே. அது அத்தனையும் தனித்தனி பிரசிடென்சி அப்படிங்கிறத பார்க்குறோம். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அதுக்கப்புறம் தான் இவையெல்லாம் உயர் நீதிமன்றங்களாக மாறினது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல உரிமையியல் நடைமுறை சட்டம் 1859 உரிமையியல் நடைமுறை சட்டம், 1860 இந்திய தண்டனை சட்டம், 1861 குற்றவியல் நடைமுறை சட்டம்.
இதெல்லாம் உருவாக்கப்பட்டதுங்கிற தகவலை நம்ம பார்க்குறோம். கோர்ட்டில் உள்ள சட்டங்கள் இதெல்லாம் நம்ம சிவில் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். உரிமையியல் நடைமுறை சட்டம் 1859, அதுக்கப்புறம் இந்திய தண்டனை சட்டம் பீனல் கோடு அப்படின்னு சொல்லக்கூடிய 1860 இந்தியன் பீனல் கோட். அடுத்தது 1861 குற்றவியல் நடைமுறை சட்டம் கிரிமினல் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் இதுல தான் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 1935 அரசு சட்டம் கூட்டாட்சி நீதிமன்றங்களை உருவாக்கியது. இது மேல்முறையீடு பண்ணலாம் அப்படிங்கிற அளவில் போகுது. இந்திய உச்ச நீதிமன்றம் 1950 ஜனவரி 28 தொடங்கப்பட்டது. இந்திய உச்ச நீதிமன்றம் 1950 ஜனவரி 28 குறிப்பெடுத்துக்கிறோம். சுதந்திரம் அடைந்ததுக்கு குடியரசானதுக்கு 2 நாள் கழிச்சு குறிப்பெடுத்துக்கிறோம். இந்திய உச்ச நீதிமன்றம் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வகுப்புகளில் பார்த்துட்டோம். கொஞ்சம் குறிப்புகள் எடுத்திருப்பீங்க, அதை கவனமா பாருங்க. விரைவு நீதிமன்றங்கள் 2000 ஆண்டுல தோற்றுவிக்கப்பட்டன. அதே போல பல நீதிமன்றங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. லோக் அதாலத், மக்கள் முன்னிலையிலேயே மக்கள் மொழியில பேசி முடிவு பண்றது, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம சும்மா பார்த்துக்கலாம், அவ்வளவுதான். தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் 1987 சட்ட சேவைகள் அதிகார சட்டத்தின் கீழே அமைக்கப்பட்டது. இது நலிந்த பிரிவினருக்கு இலவச சட்ட உதவிகள் வழங்குவதோடு பிரச்சனைகளுக்கு இணக்கமான தீர்வு காண லோக் அதாலத்தை ஏற்பாடு செய்கிறது. அதனால இது முக்கியம். நலிந்த பிரிவினருக்கு இலவச சட்ட உதவிகள் வழங்குதல், தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் 1987 லோக் அதாலத் மூலயமாக தீர்வு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதனுடைய அதிகாரங்கள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஒரு முறை பார்த்துக்கிறோம். சர் திவானி அதாலத், சர் நிசாமத் அதாலத் ஆகியன அலகாபாத்தில் நிறுவப்பட்டனது அப்படிங்கிறத பார்க்குறோம். உரிமையியல் குற்றவியல். மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத். நீதிமன்றங்கள் 2005 நிறுவப்பட்டது, குறிப்பெடுத்துக்கிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பாதுகாவலன் அப்படிங்கிற தகவலை நம்ம பார்த்துக்கிறோம். அடுத்தது பொருளியல். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், நிறைய முறை பார்த்தது இந்த பாடம். இதுல பணத்தினுடைய வடிவங்கள் கொடுத்துருக்காங்க. பணம்னா பண்டமாற்று முறை பற்றி கொடுத்துருக்காங்க. பண்டமாற்று முறைனா ஒரு பண்டத்துக்கு இன்னொரு பண்டத்தை மாத்திக்கிறது. பண்டமாற்று முறையினுடைய குறைபாடுகள் இதுல 4, இந்த 4ல் 3 ஒன்று கொடுத்துட்டு வேற ஒன்று ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. அதனால இதை பார்த்துக்குங்க. இருமுக தேவை பொருத்தமின்மை, அதாவது 2 பக்கமும் இவர் நெல் வச்சிருப்பாரு, அந்த பக்கம் உப்பு இருக்கும். நெல் வச்சிருக்கிறவருக்கு உப்பு தேவைப்படும், ஆனா உப்பு வச்சிருக்கிறவருக்கு நெல் தேவைப்படாமல் இருக்கலாம், ஏன்னா அவர்கிட்ட ஏற்கனவே இருக்கலாம். அப்படி 2 பக்கமும் மியூச்சுவலான ஒரு தேவை பொருத்தமின்மை அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவான மதிப்பின் அளவுகோல். தங்கம் வச்சிருக்கவர் நெல்லை வாங்கும்போது அந்த அளவீடுகள் மாறும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது பொதுவான மதிப்பின் அளவுகோல் இல்லை. பொருட்களின் பகுபடாமை, அதாவது அதை 1 கிலோ அல்லது பிரிச்சு விற்கிறது, அந்த விஷயங்களுக்கு இதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். செல்வத்தை சேமிப்பதற்கான சிரமங்கள். இப்படி வாங்கிட்டு போற செல்வங்களை நம்ம சேமிக்க முடியாது, சேமிப்பதில் சிரமம் இருக்கு. அதாவது நெல் வச்சிருக்கிறவர் அதை கொடுத்துட்டு ஏதோ ஒரு காய்கறிகளை வாங்கிட்டு போனாலோ, பருப்பு வகைகளோ, தங்கம் வாங்கலாம் சேமிச்சுக்க முடியும், மற்ற அழியக்கூடிய பொருட்கள் வாங்கும்போது அதை சேமிக்க முடியாது அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம். இதுல முக்கியமான கருத்து, இந்தியாவில் கிமு 6ஆம் நூற்றாண்டுல முதல் முறையாக மகாஜனபதங்கள் ஆட்சியில நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டனங்கிற தகவலை பார்க்குறோம். பூரணாஸ், கர்ஷபடம், பனாஸ் போன்ற நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டன. அதே போல கிமு பொது ஆண்டு முன் 8ஆம் நூற்றாண்டுல லிடியாவின் பேரரசர் மிடாஸ் உலோக நாணயத்தை கண்டுபிடித்தார்னு குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கு முன்னாடியே இந்தியாவில் தங்க நாணயங்கள் பயன்பாட்டில் இருந்தது. அதே போல மௌரியர்கள் துளையிட்ட நாணயங்களை வெளியிட்டனர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்திய கிரேக்க குஷான அரசர்கள் சித்திர நாணயங்களை அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கடுத்தது 12ஆம் நூற்றாண்டுல டெல்லி துருக்கி சுல்தான்கள் தங்களுடைய உருவத்தை, அதாவது இந்திய அரசர்களின் உருவத்தை நீக்கி இஸ்லாமிய எழுத்துக்களை பொறுத்து நாணயங்களை வெளியிட்டனர் அப்படிங்கிறத பார்க்குறோம். 12ஆம் நூற்றாண்டு. தங்கம், வெள்ளி, தாமிரத்தால் நாணயங்கள் டாங்கா, மதிப்பு குறைந்த நாணயங்கள் ஜிட்டால் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது 1526 முகலாய சாம்ராஜ்யம் அவங்க பணவியல் முறையை ஒருங்கிணைச்சாங்க. அப்போ ஷெர்ஷா சூரி ஹிமாயனை தோக்கடிச்சுட்டு 178 கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயத்தை வெளியிட்டாரு. அது ரூபியா அப்படின்னு அழைக்கப்படுது அப்படிங்கிற குறிப்புகள் இருக்கு, பார்த்துக்கிறோம். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 1600 முகலாய நாணயத்தை பிரபலப்படுத்தியது. ஓகே, அவ்வளவுதான் இதுல முக்கியமான பகுதிகள்.
நிகர்பணம் அப்படின்னா என்ன? நிகர்பணம்னா கருவூல பட்டியல், பத்திரம், கடன் பத்திரம், சேமிப்பு பத்திரம் ஆகியவற்றின் பயன்பாடுகள் வந்து நிகர்பணம் அப்படின்னு சொல்றோம். அதாவது அது பணம் இல்லை, ஆனா பணத்துக்கு இணையானது. நெகிழி பணம் அப்படின்னா கடன் அட்டை, பற்று அட்டை. நெகிழி பணம் பணம் இல்லாத பரிவர்த்தனை இதனுடைய நோக்கம். மின்னணு பணம் அப்படிங்கிறது நம்ம வங்கியில மின்னணு மூலயமாக பண பரிவர்த்தனை பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இணைய வங்கி ஒரு ஆப் மூலயமா நம்ம பரிவர்த்தனைகள் பண்றோம் இல்லையா, அதெல்லாம் நிகர்நிலை வங்கி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மின் வங்கி, இந்த மின்னணு வங்கியை வந்து தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம், நெஃப்ட், இந்தியாவில் இந்த நெஃப்ட்னு சொல்றோம், நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபினான்ஸ் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு வரும். இதை நம்ம நெஃப்ட் அப்படின்னு சொல்றோம். இதை பணத்தை ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாத்துறதுக்கு இதன் அடிப்படையில் தான் நம்ம மாத்திக்கிட்டு இருக்கோம். முக்கியமான குறிப்பு, பணத்தினுடைய குறியீடு. இதை உருவாக்கியது வந்து கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், தற்போது கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய மாவட்டத்தை சேர்ந்த உதயகுமார் அப்படின்றவங்க. ஜூலை 15, 2010. இந்த சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை உருவாக்கியவர் தமிழ்நாட்டை சேர்ந்த உதயகுமார். இது ஜூலை 15, 2010 இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி ரூபாய்க்கு வெறும் ரூ மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, பணவீக்கம் அப்படின்னா என்ன? பணவீக்கம் அப்படின்னா விலைகள் உயர்வது, பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைவது. விலைகள் கண்ணாபின்னான்னு உயர்ந்ததுன்னா அதனுடைய பணத்தினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடையும். இதை பணவீக்கம்னு சொல்லுவோம். பண வாட்டம்னா விலைகள் குறையுது, பணத்தினுடைய மதிப்பு உயர்வது அப்படிங்கிறத பார்க்குறோம். சேமிப்பு கணக்கு, நடப்பு கணக்கு, நிரந்தர வைப்பு கணக்கு, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். கருப்பு பணம், அதாவது கணக்கில் கொண்டு வராத பணம் கருப்பு பணம். இது வணிக மக்களால் தோற்றுவிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். பண மதிப்பிழப்பு 2016 நவம்பர் 8 ஞாபகம் வச்சுக்கிறோம். 2016 நவம்பர் 8 இந்திய அரசாங்கம் கருப்பு பணத்துக்கு எதிராக 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்வதாக அறிவித்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது கருப்பு பணத்திற்கு எதிரான சில சட்ட ரீதியான நடவடிக்கைகள் வருஷங்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே குறிப்புகள் எடுத்திருப்போம். பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் 2002, லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம், ஊழல் தடுப்பு சட்டம் 1988, வெளிக்கொணரப்படாத வெளிநாட்டு வருமானம் மற்றும் சொத்து மசோதா. இதெல்லாம் ரொம்ப கவனம் செலுத்திக்க வேண்டாம், இதுல எல்லாம் ரொம்ப கவனம் வேண்டாம். ஓகே, நன்றி சகோதர சகோதரிகளே.